بسم الله الرحمن الرحيم إن الحمد لله கண்ணியம் நிறைந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த நேரத்திலே ஏகத்துவமே எங்கள் உயிர் மூச்சு என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பை பொறுத்தமட்டில் தௌஹீத்வாதிகளாக இருக்கக்கூடிய நாம் அல்லது தௌஹீதை எடுத்துச் சொல்வதிலே முன்னோடியாக திகழ்ந்தவர்கள் எப்படியெல்லாம் தியாகங்களை செய்தார்கள், எப்படியெல்லாம் கொள்கைக்காக வேண்டி வாழ்ந்தார்கள், நாம் எப்படி இந்த கொள்கைக்காக வேண்டி வாழ வேண்டும், நம்முடைய வாழ்க்கை முறைகளை இறைவனுக்காக, இறை தூதருக்காக எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்குத்தான் இந்த தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. தௌஹீத் என்ற இந்த ஏகத்துவ கொள்கையை எந்த காலத்தில் எல்லாம் சொன்னார்களோ அத்தனை பேர்களுமே மிக பயங்கரமான கஷ்டங்களையும் துன்பங்களையும் சகித்துக் கொண்டுதான் இருந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலேயுமே தௌஹீதை சொல்கின்ற அந்த நேரத்திலே பட்டு கம்பளங்கள் விரித்து வரவேற்கப்பட்ட வரலாறுகளை காண இயலாது. அதே நேரத்திலே மிகப்பெரிய துன்பங்களை, மிகப்பெரிய கொடுமைகளை சகித்த வரலாறுகளைத்தான் குர்ஆன் நெடுகிலும் ஹதீசுகளிலேயும் நாம் பார்க்க முடிகிறது. இந்த வரலாறுகளை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் தமிழகத்திலே இந்த ஏகத்துவ கொள்கைகளை வளர்ப்பதற்காக, இந்த சிந்தனைகளை இன்றைக்கு ஊட்டுவதற்காக நம்முடைய முன்னோடிகளாக திகழக்கூடியவர்கள், தௌஹீதை எடுத்துச் சொன்னவர்கள் எப்படிப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் சந்தித்திருக்கிறார்கள் என்பதை கொஞ்சம் மேலோட்டமாக பார்த்தால் நாமும் இது போன்ற நிலைகளிலே தவழாமல் தோழாமல் இந்த தௌஹீதினுடைய பாதையிலே சரியாக நடப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். தமிழகத்திலே ஏறத்தாழ இந்த ஏகத்துவ கொள்கை என்பது 30 ஆண்டுகளுக்கு முன்னால் சில சகோதரர்களால் பரப்பப்பட்டது. சில பேர் இந்த கருத்தை நான் சொல்லுகின்ற பொழுது, தமிழகத்திலே இதற்கு முன்னால் இந்த கருத்தை, தௌஹீத் என்ற இந்த சிந்தனையை தெளிவாக சொல்லலையா, தமிழகத்திலே தௌஹீத் கருத்தை யாருமே சொல்லலையா, நீங்க தான் புதுசா வந்து சொன்னீங்களா என்ற ஒரு ஐயத்தையும் ஒரு சந்தேகத்தையும் எழுப்புவார்கள். தமிழகத்திலே நான் சொல்வதற்கு முன்னால் பல பேர் சொல்லி இருக்கிறார்கள். இந்த தௌஹீத் கருத்தை இந்த மண்ணிலே கொஞ்சம் கொஞ்சமாக விதைத்தும் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் விதைத்ததற்கும் நாம் விதைத்ததற்கும் மிகப்பெரிய வித்தியாசங்கள், வேறுபாடுகள் இருக்கிறது. என்ன வேறுபாடு இருக்கிறது? ஆதம் நபி அவர்களும் தௌஹீதை சொன்னார்கள், மூசா நபி அவர்களும் தௌஹீதை சொன்னார்கள், ஆதம் நபி அவருடைய பிள்ளைகளும் தௌஹீதை சொன்னார்கள், மூசா நபி அவர்களுக்கு பின்னால் வந்த அவர்களுடைய தோழர்களும் தௌஹீதை சொன்னார்கள். ஒவ்வொரு நபிமாருடைய காலகட்டத்திலேயும் அந்த நபிமார்களும் தௌஹீதை சொல்லி இருப்பார்கள். அந்த நபிமார்களை பின்பற்றி வாழ்ந்த இஸ்லாமியர்களும் தௌஹீதை சொல்லி இருப்பார்கள். ஆனால் இந்த தௌஹீதுக்கு முன்னோடியாக அல்லாஹ் சொல்வது நபிமார்களைத்தான் அல்லாஹ் சொல்வான், அல்லது 1-2 நல்லடியார்களை அல்லாஹ் சொல்வான். இப்படித்தான் குர்ஆனிலே பார்க்க முடிகிறது. தௌஹீதை சொன்ன எத்தனையோ நல்லடியார்கள் இருந்தார்களே, எத்தனையோ ஹவாரியன்கள் இருந்தார்களே, எத்தனையோ சாபியன்கள் இருந்தார்களே, அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல பெருசாக சிராயித்தும் சொல்ல மாட்டான். அப்ப அவங்க தௌஹீதை சொல்லலையா? அவங்க ஏகத்துவத்தை சொல்லலையா? அவர்கள் ஓரிரை கொள்கையை பற்றி பேசவே இல்லையா? வகையை மாத்திரம்தான் பின்பற்ற வேண்டும் என்ற இந்த கருத்தை அவர்கள் சொல்லாமல் போய்விட்டார்களா என்றால் சொல்லி இருப்பார்கள். எல்லாரும் சொல்லி இருந்தாலும் சில ஆட்களை அல்லாஹ் மிக மிக சிலாயித்து சொல்கிறான் என்றால், அந்த வரலாறுகளை போற்றி சொல்கிறான் என்றால்,
அது ஒரு வித்தியாசமாக சொல்லி இருப்பார்கள், புரியக்கூடிய விதத்தில் சொல்லி இருப்பார்கள், மண்டையில குட்டக்கூடிய அளவுக்கு சொல்லி இருப்பார்கள். இதனாலதான் அல்லாஹ் சில நபிமார்களை உயர்வாகும் சொல்வான். இப்ராஹிம் நபி, அந்த இப்ராஹிம் நபியுடைய வரலாறு நீங்க எடுத்து பாருங்க. எல்லா நபிமார்களும் தௌஹீத் தானே சொன்னாங்க, அப்படித்தானே அல்லாஹ்வும் குர்ஆன்ல சொல்றான். இதற்கு முன்னால் எத்தனை இறை தூதர்கள் சொன்னார்களோ, சென்றிருக்கிறார்களோ, அத்தனை பேர்களுமே இந்த தௌஹீதை தானே சொன்னார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது இப்ராஹிம் நபி அவருடைய பிரச்சாரத்தை, இப்ராஹிம் நபி அவர்கள் சொன்ன அந்த ஏகத்துவ கருத்தை வல்ல அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல பல்வேறு இடங்களில் சொல்வது மாத்திரமில்ல, இத்தபிஉ மில்லத்த இப்ராஹிம ஹனீஃபா, நன்மையின்பால் சாய்ந்து இருக்கக்கூடிய இந்த இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தை மாத்திரம் நீங்கள் பின்பற்றுங்கள் என்று ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் சொல்றான். நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நபியே நீங்களும் இந்த இப்ராஹிம் நபியுடைய வழிமுறைகளை நீங்க பின்பற்றுங்க என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லுவான், ஓமன் சஃபிக அன் மில்லத் இப்ராஹிம, யார் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை புறக்கணிக்கிறார்களோ அவன் முட்டாளாத்தான் இருப்பான். இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுகிறான், ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் அல்லாஹ் அப்படி சொல்றான். இப்படி சொன்ன அந்த இறைவன் ஒரு இடத்துல எப்படி சொல்லி காட்டுகிறான் என்றால், இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நீ பின்பற்றலையா, இப்ராஹிமுடைய அந்த கொள்கையை நீ புறக்கணிக்கிறியா, நீ முட்டாளாத்தான் இருப்ப. யாரை பார்த்து சொல்றான்? நாத்திகனா இருந்தாலும் சரி, பல கடவுள் கொள்கையை சார்ந்தவனாய் இருந்தாலும் சரி, இல்ல நான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று பேரளவுக்கு கலிமா சொன்ன முஸ்லிமாக இருந்தாலும் சரி, இப்ராஹிம் நபியுடைய மார்க்கம் உனக்கு தேவையில்லை என்று நீ புறக்கணிக்கிறாய் என்றால், நீ பெரிய எம்பிபிஎஸ் இருந்தாலும் சரி, பெரிய பெரிய விஞ்ஞானியா இருந்தாலும் சரி, பெரிய பெரிய சயின்டிஸ்டா இருந்தாலும் சரி, நீ முட்டாள். இப்படின்னு அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த அளவுக்கு இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும், அவருடைய வழிமுறைகளை புறக்கணிக்க கூடாது. வழிமுறைகளை புறக்கணித்தால் முட்டாள் என்ற அளவிற்கு வல்ல அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகிறான் என்றால் அதுக்கு என்ன காரணம், அதுக்கு என்ன அர்த்தம்? எல்லா இறை தூதர்களும் ஏகத்துவத்தை சொன்னாங்க, அந்த இறை தூதர்களை பின்பற்றியவர்களும் ஏகத்துவத்தை சொன்னார்கள். ஆனால் சொல்லக்கூடிய அந்த விதங்கள்ல, அந்த கொள்கைகளை போதிக்கக்கூடிய அந்த விதங்கள்ல இப்ராஹிம் நபி அவர்கள் சொன்ன மாதிரி மற்ற எல்லாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்ராஹிம் நபி அவர்கள் கஷ்டப்பட்ட மாதிரி, அந்த கொள்கையை சொன்னதற்காக வேண்டி பயங்கரமான தியாகங்கள் செஞ்ச மாதிரி வேற யாரும் அந்த அளவுக்கு தியாகம் செஞ்சிருக்க மாட்டாங்க. அவ்வளவு அற்புதமாக சொன்னாங்க. இதற்கு ஒரு சான்று வேண்டும் என்றால், அல்லாஹ் இப்ராஹிம் நபி அவர்கள் ஏகத்துவத்தை பற்றி, கடவுள் ஒருத்தன் தான் என்பதை பற்றி சில வாதங்களை வச்சிருக்கிறாங்க. வாதம் என்றால் விவாதம், விவாத களத்தை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். விவாத களம் என்றால் நம்ம சந்திக்கிறோமே, இத மாதிரி ஆட்களை இல்லை. அன்றைக்கு ஒரு மன்னரோடு அவர்கள் விவாதம் செய்திருக்கிறார்கள். நாட்டை ஆட்சி ஆளக்கூடிய ஒரு நாட்டுடைய ஜனாதிபதியா இருக்கக்கூடிய ஒரு மன்னிடத்திலேயே அவங்க விவாதம் பண்றாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு நாமளும் இப்ராஹிம் நபியுடைய வழிமுறையை பின்பற்றியனாலதான் யாருனாலும் விவாதத்துக்கு வான்னு கூப்பிடுறோம். இப்ராஹிம் நபி அவர்கள் அந்த அளவுக்கு விவாதத்தில் முன்னோடியாகவும் முன்மாதிரியாகவும் திறந்திருக்கிறார்கள். இதை அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அலம் தர இலல்லதி ஹாஜ்ஜ இப்ராஹிம் ஃபீ ரப்பிஹி அன் ஆத்தாஹுல்லாஹுல் முல்க். நபியே நீங்கள் ஒரு ஆளை பார்க்கலையா? யார? ஒருவர் இப்ராஹிம் நபிட்ட போய் அல்லாஹ்வுடைய விஷயத்துல, தௌஹீதுடைய விஷயத்துல, கடவுள் ஒருத்தன் தான் என்ற விஷயத்துல ஒருத்தன் போய் இப்ராஹிம் நபிட்ட போய் வாதம் பண்ண போனான். அந்த வரலாறு உங்களுக்கு தெரியுமா? இப்ராஹிம் நபி அவர்கள் வாதம் செய்த அந்த விவாத களத்தை பற்றி நபி அவர்களுக்கு அல்லாஹ் நினைவூட்டுகிறான். ஒரு இப்ராஹிம் நபி அவர்கள் செய்த விவாதத்தை உங்களுக்கு தெரியுமா? யார்கிட்ட போய் விவாதம் செஞ்சாங்க? அன் ஆத்தாஹுல்லாஹுல் முல்க், ஆட்சியும் அதிகாரத்தையும் அல்லாஹ் அவனுக்கு வழங்கி இருக்கிறானே, அந்த ஜனாதிபதிட்ட போய், அந்த மன்னர்கிட்ட போய் இப்ராஹிம் நபி அவர்கள் விவாதம் செய்கிறார்கள். அவனும் இப்ராஹிம் நபியோடு விவாதம் செய்கிறான். அந்த விவாதத்தினுடைய முதல் வாதம் இப்ராஹிம் நபியை எடுத்து வைக்கிறார்கள். என்ன சொல்றாங்க? நான் ஒரு கடவுளைத்தான் வணங்குவேன், அல்லாஹ் ஒருத்தன் தான், அவன் ஒருத்தன் தான் கடவுள், உலகத்தில் வேறு கடவுளே இல்லை என்று சொல்லிட்டு அந்த கடவுளுக்கு இருக்கக்கூடிய தன்மைகள்ல ஒரு தன்மையை மாத்திரம் எடுத்து சொல்றாங்க. அவன் தான் யுஹ்யி வ யுமீத், வாழ்வை அளிக்கக்கூடியவன், மரணத்தை தரக்கூடியவன் அந்த அல்லாஹ் தான். இப்ராஹிம் நபி அவர்கள் முதல் வாதமாக எடுத்து வைக்கிறாங்க. அந்த விவாத களத்துல அந்த மன்னர் இடத்துல ஃபர்ஸ்ட் வாதம், முதல் வாதத்தை அல்லாஹ்னா யார், கடவுள்னா யார், அவனுடைய தன்மை என்ன,
அவனுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் என்ன என்பதை பற்றி முதல் வாதமாக எடுத்து சொல்றாங்க. அல்லாஹ் தான் உயிரை கொடுக்கக்கூடியவன், அல்லாஹ் தான் மரணத்தை தரக்கூடியவன். இப்படின்னு சொன்ன உடனே அந்த மன்னர் அடுத்த வாதத்தை வைக்கிறாரு. அன உஹி உமீத், என்னப்பா பெரிய கடவுளுங்கிற, பெரிய ஆற்றல் படைத்தவனுங்கிற, பெரிய 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 நிலையை சாதிக்கக்கூடியவன் என்று சொல்ற, அவர்தான் கடவுள் என்றால் அந்த கடவுள் தான் வாழ்வையும் மரணத்தையும் தருகிறார் என்றால் அதை நான் தான் செய்வேன. கால அன உஹி உமீத், நானும் வாழ்வை கொடுப்பேன், நானும் சாவடிப்பேன். இது பெரிய கஷ்டமா? கடவுளுக்கு தான் இது இருக்க வேண்டுமா? எனக்கு இருக்குதே, அப்ப நான் கடவுள் தானே. அவனுடைய வாதம் என்ன? நானும் கடவுள். நீ யாருக்கு கடவுளுடைய தன்மை நீ சொல்லுகிறாயோ அதே தன்மை எனக்கு இருக்குது. நீ யாரை கடவுள் என்று ஏற்றுக்கொள்கிறாயோ, கடவுளுக்கு இருக்கக்கூடிய சித்தாந்தம் என்று எதை நீ போதிக்கிறாயோ அது என்கிட்ட இருக்குதே. நானும் வாழ்வு கொடுக்கிறேன், நானும் மரணத்தை செய்யறேன், அப்ப என்ன கடவுளை ஏத்துக்கிறியா அப்படின்னு சொன்ன உடனேதான் அடுத்த வாதத்தை இப்ராஹிம் நபி எடுத்து வைக்கிறாங்க. இப்ப இன்னல்லாஹ ஏத்தி பிஷம்சி மினல் மஷ்ரிக், நான் ஏற்றிருக்கக்கூடிய கடவுள் ஏக இறைவன் அல்லாஹ் இருக்கிறானே, அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? வாழ்வையும் மரணத்தையும் மாத்திரம் தருகின்ற ஆற்றல் மட்டும் அவனுக்கு இருக்குன்னு நினைக்காத. அது மாத்திரம் தான் பண்ணுமா? அது மாத்திரம் தான் அவனுக்கு இருக்குதா? அது மாத்திரம் இல்ல, என்னுடைய ரப்பு சூரியனை கிழக்கு திசையில இருந்து உதிக்க செய்கிறான். அது நீ கண்கூட நீ பார்க்கிற, ஒவ்வொரு நாள் நீ பார்த்துக்கிட்டு தான் இருக்கிற. கிழக்கில இருந்துதான் அந்த சூரியன் உதயமாகுது. நீ கடவுள் என்று சொல்லுவாய் என்றால், உனக்கு அந்த ஆற்றல் இருக்கும் என்றால், உனக்கு அந்த தன்மை இருக்கும் என்றால், இந்த உலகத்தையே பரிபாலிக்கக்கூடிய கடவுளுக்கு இருக்கக்கூடிய தன்மை போன்று உனக்கு இருக்கும் என்றால், பாத்திபிகா மினல் மக்ரிப், மேற்கு திசையில இருந்து அந்த சூரியனை கொண்டு வா. எவ்வளவு அற்புதமான ஒரு வாதம் தெரியுமா? லாஜிக்கு பேசக்கூடியவர்கள், வாதத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இப்ராஹிம் நபி அவர்கள் பேசிய இந்த அர்த்தம் எவ்வளவு ஆணித்தரமானது, எவ்வளவு அற்புதமானது என்று ஒவ்வொரு ஆளும் புரிந்து கொள்ளலாம். இதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்படி இப்ராஹிம் நபி அவர்கள் தங்களுடைய வாதத்தை எடுத்து சொன்ன உடனே புஹித்தல்லதி கஃபர், ஏக இறைவனை நிராகரித்தார்களே அந்த காஃபிர், அவன் வாயடைத்து போய்விட்டான், மறுமொழி பேச முடியல. இத இப்ராஹிம் நபியுடைய வரலாறாக அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். ஓர் இறை கொள்கை அவங்க பேசினாங்க, கடவுள் ஒருத்தன் தான் என்று பேசினாங்க. அவர்கள் சாதாரணமாக பிரச்சாரம் மட்டும் செய்யல, விவாத களத்தில் நிரூபிக்கிறாங்க. விவாத களம் என்பது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. விவாதத்தை பார்க்கக்கூடிய ஆட்களுக்கு கூட சில விவாதத்தை பார்க்கும்போது நம்மளுக்கே டென்ஷன் வரும். இப்படி எல்லாம் கேள்வி கேட்கிறான, இப்படி எல்லாம் அவன் சொல்றான, இதற்கு இவங்க என்ன பதில் சொல்ல போறாங்க என்ற அடிப்படையில் கொள்கையில இருக்கக்கூடிய நமக்கு ஒரு விதமாக நடுக்கம் ஏற்படும். இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமா? எவ்வளவு கேள்வி கேட்கிறான். நீங்க விவாத களம் மட்டும் இல்ல, இந்த நான் முஸ்லீம் புரோகிராம் நடத்துறோமே, முஸ்லீம் அல்லாதவர்கள்ட்ட போய் கேள்வி கேளு, நாங்க பதில் சொல்றோம். எங்களுடைய இஸ்லாத்தை பற்றி நீ எந்த கேள்வி நாங்க கேளு, எங்களால பதில் சொல்ல முடியும் அப்படின்னு நாங்க நிக்கிறோமே. நிக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவர்கள் தரப்புல இருந்து ஒவ்வொரு கேள்வியா வருமே, அந்த கேள்வி எல்லாம் பார்க்கும்போது நம்மள உள்ள ஆளு, ஓஹோ இப்படி எல்லாம் கேள்வி கேட்க முடியுமோ, இந்த கேள்விக்கு இவர் என்ன பதில் சொல்ல போறாரு, சொதப்பிடக்கூடாத, ஏற்குமாரா பதில் சொல்லிடக்கூடாத, ஏன் அந்த சிந்தனை வருது? கொள்கை விஷயம், நம்முடைய இந்த அடிப்படையான ஏக இறைவனை பற்றி உள்ள அடிப்படையான விஷயம், இதுல போய் உழப்பிடக்கூடாத. பையன்ல உழப்பினா கூட சரின்றலாம், விவாதத்தில் உழப்பலாமா? ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியில இதுல போய் உழப்பி விடலாமா? அப்படி நமக்குள்ளே ஒரு மாதிரியா ஒரு புல்லரிக்கக்கூடிய நிலையை ஒவ்வொரு ஆளும் உணர்ந்திருப்பீங்க. அப்ப இது நமக்கே இப்படி என்றால், அந்த விவாதத்தில் உட்கார்ந்து கொண்டு அவர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஒவ்வொரு ஆளும் பதில் சொல்ல வேண்டிய நிலையில இருக்கக்கூடிய ஆட்கள் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. சாதாரண விஷயம் கிடையாது. எத்தனை விவாதங்களை நாம பார்த்துக்கிட்டு இருக்கிறோமே, எத்தனை விவாதங்களை நாம கலந்து கொண்டிருக்கிறோமே, அந்த விவாதத்தை எல்லாம் நீங்க பார்த்தீர்கள் என்றால் அவ்வளவு டென்ஷனா தான் இருக்கும், அவ்வளவு ஒரு பதற்றமாகும் நிலை இருக்கும். அதே நேரத்தில் இந்த பதற்றத்தை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து நாம இந்த இப்ராஹிம் நபி தான் எடுப்போம். இப்ராஹிம் நபி அவர்கள் அந்த மாதிரி விவாதம் பண்ணாங்களே, அந்த மாதிரி நிலையில இருந்தாங்களே, அல்லாஹ் அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆற்றலையும் இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை அல்லாஹ் கொடுத்தானே, அந்த இறைவன் நமக்கு அந்த ஆற்றலை தரமாட்டானா? அந்த சிந்தனையை தரமாட்டானா? ஏன் அவனுடைய வார்த்தையில பேச போறோம்? நம்முடைய பெருமையை பேச போகல, நான் சிறந்தவன் என்று நிலைநாட்ட போகல,
அல்லது எங்களுடைய அமைப்பு தான் இந்த அமைப்பு தான் பயங்கரமான அமைப்பு, அதை பத்தி பேச போகல. இந்த அமைப்பு இல்லைன்னா ஒரு அமைப்பு உருவாக்கிட்டு போயிருப்போம், 1000 அமைப்பு உருவாக்கும், அது மேட்டர் அல்ல. விஷயம் கலிமத்துல்லாஹி ஹியல் உலியா, அல்லாஹ்வுடைய வார்த்தை மேலோங்க வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதுதான் இந்த உலகத்தில் நிலைநாட்டப்பட வேண்டும். இறைவனுடைய அந்த தௌஹீத் கொள்கை மாத்திரம்தான் இந்த உலகத்திலே தலை சிறந்த கொள்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பேசுகிறோம் என்றால், விவாத களத்திலே இருக்கிறோம் என்றால், இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் உதவியது போன்று இப்ராஹிம் நபிக்கு தர்க்க நேரத்தில் தக்க காரணத்தோடு விளக்குகின்ற அந்த சிந்தனையை இறைவன் கொடுத்தது போன்று அல்லாஹ் நம்மளுக்கு தர மாட்டானா? ஒவ்வொரு ஆட்களுக்கும் அல்லாஹ் தருவான். இப்ப விவாரம் என்னன்னு கேட்டா, இந்த இப்ராஹிம் நபி அவர்கள் எல்லாரும் சொன்னார்கள், இப்ராஹிம் நபியும் தௌஹீதை சொன்னாங்க. இப்ராஹிம் நபி சொன்ன தௌஹீத் எப்படி இருந்ததுன்னா, ஏக இறைவனை பற்றி அவர்கள் பேசுகின்ற அந்த கொள்கை எப்படி இருந்ததுன்னா, நெத்தில அடிச்ச மாதிரி இருந்துச்சு. நெத்தில அடிச்ச மாதிரி, பச்சை பிள்ளைக்கு விளங்குற மாதிரி, யாரும் பதில் பேச முடியாத நிலைக்கு அந்த காபிர அந்த மன்னரை வாயடிச்சு போய் விடுகிறான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, அந்த அளவுக்கு அந்த தௌஹீத் இருந்துச்சு, அந்த அளவுக்கு அந்த ஏகத்துவம் இருந்துச்சு. இதனாலதான் வல்ல அல்லாஹ் இப்ராஹிம் நபிய தௌஹீதுடைய தந்தை என்று வர்ணித்து காட்டுகிறான். ஏகத்துவத்தை அவ்வளவு உச்சகட்டமாக சொன்னாலே என்றெல்லாம் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அப்ப இதே மாதிரி தான் எல்லா காலத்திலையும் தௌஹீதை சொல்லி இருப்பார்கள். நாம என்ன செய்யறோம் அப்படின்னா, நாமளும் தௌஹீதை சொல்றோம். எப்படி சொல்றோம்? அரசல் புரசலா சொல்லல, பாதி விளங்கி பாதி விளங்காம அப்படி நாம சொல்லல. நாம சொல்லக்கூடிய தௌஹீத் என்னன்னா, எல்லாத்துக்கும் புரியணும், எல்லாத்துக்கும் விளங்கணும், எல்லாரும் இதை பேசுகின்ற நிலைக்கு உருவாகணும். இறைவனை பற்றி, அல்லாஹ்வை பற்றி, ரஹ்மானை பற்றி, ஓரிரை கொள்கையை பற்றி யாரு கேள்வி கேட்டாலும் யாரும் பதில் சொல்லணும். அந்த மாதிரி விளக்கமா இல்லையா? அதனுடைய தாக்கம் தான் இந்த 30 வருஷமா வருது. இன்னைக்கு நீங்களும் பேசுவீங்க. இந்த மாதிரி ஒரு தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் பேசக்கூடிய அத்தனை பேரும் இந்த தௌஹீதை தெரிந்து கொண்டவர்கள் எல்லாம் இந்த மாதிரி சிந்தனையில உச்சகட்டமா பேசக்கூடிய நிலையை நம்ம பார்க்கிறோம். இந்த நிலை 30 வருஷத்துக்கு முன்னால இருந்துச்சா? தௌஹீதை சொல்லல நம்ம சொல்ல வரல. 30 வருஷத்துக்கு முன்னால இந்த எழுச்சி இருந்ததா? 30 வருஷத்துக்கு முன்னால இத மாதிரி ஒரு நிலைப்பாடு இருந்துச்சா? 30 வருஷத்துக்கு முன்னால எல்லாரும் இந்த ஏகத்துவத்தை சொல்லுகின்ற அல்லது புரிகின்ற இந்த நிலைக்கு வந்தார்களா? அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு சொல்லி இருப்பாங்க. அது சில பேருக்கு விளங்கி இருக்கும், சில பேருக்கு விளங்காம போயிருக்கும். நிறைய பேர் விவாதம் என்றால் அவங்க கொள்கை சரியா இருந்தாலும் விவாதம்னா ஓடிடுவாங்க. இத மாதிரி பல காரணங்களால எழுச்சி ஏற்படல. நாம என்ன செய்யறோம்? இப்ராஹிம் நபி எப்படி சொன்னார்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொல்லி காட்டினார்களோ, எப்படி புரியக்கூடிய விதத்தில் சொன்னார்களோ, அத மாதிரி ஒவ்வொரு இடத்திலையும் சொன்னோம். இப்படி சொன்னதுனாலதான் மக்களுக்கு மத்தியில இந்த கொள்கை பயங்கரமாக பரவியது. எப்படி சொன்னோம்? ஒரு வரலாறுகளை எல்லாம் கொஞ்சம் ஆதி காலத்தில் இருந்து அப்படி கொஞ்சமா ஞாபகத்துக்கு கொண்டு வரணும். நிறைய சகோதரர்கள் புதிய சகோதரர்களா இருந்திருப்பீங்க. ஒரு வருடத்துக்கு முன்னால இந்த தௌஹீதை ஏற்றவர்கள் இருப்பீங்க. சில மாதங்களுக்கு முன்னால கூட இந்த தௌஹீதை ஏற்றவர்கள் இருப்பீங்க. பல வருடங்களாக இந்த தௌஹீத் கொள்கையில இருக்கக்கூடியவர்களும் இருப்பீங்க. அப்ப ஆரம்ப காலகட்டத்தில் இந்த தௌஹீதை வளர்ப்பதற்காக அடி உத வாங்கினமே, அடி உதை தந்தார்களே, கோர்ட்டு கேஸ் என்று அடைந்தார்களே, இன்றைக்கும் சில இடங்கள்ல அத மாதிரி நிலை ஏற்படுது. ஏன், எதற்காக வேண்டி இந்த நிலை ஏற்பட்டது அப்படிங்கறத அந்த வரலாறு கொஞ்சம் தெரியணும்ல. வரலாறு நீங்க தெரிந்தால்தான் இன்னைக்கும் அது மாதிரி தௌஹீதுக்காக வேண்டி உயிரை கொடுக்கக்கூடிய அளவிற்கு நாம வளர முடியும். இல்லன்னு வைங்களேன், ஏதோ 10ஓடு 11 அவனும் தௌஹீதை சொன்னான், இவனும் தௌஹீதை சொன்னான், எல்லாரும் தௌஹீத் வாங்கிதானப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேஷன் தௌஹீத் ஆயிரும். ஆரம்ப காலகட்ட வரலாறுகள் நீங்க எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், முதல் வரலாறு தௌஹீத் எழுச்சி ஏற்படுவதற்கு அதை சொல்லக்கூடிய விதங்களும் சொல்லக்கூடிய இடங்களும் எப்படி இருந்தது என்பதற்கு ஒரே ஒரு வரலாறு, நிறைய வரலாறு சொல்லல. ஏன்னா வேற வேற ஹதீசுகள் வரலாற்று ரீதியான ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நடந்த சில செய்திகளும் சொல்ல வேண்டி இருக்குது. அப்ப இதே ஒரே ஒரு வரலாறு என்னன்னா, ஆரம்ப காலகட்டத்தில் சகோதரர் பிஜே அவருடைய சம்சுல்லுகா அது மாதிரி சில அறிஞர்கள் தௌஹீதை சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆரம்பத்தில் இந்த தௌஹீதை பிஜேயும் அவருடைய அண்ணன் பி எஸ் அலாவுதீன் அவங்க 2 பேர்னா அவங்களுக்கு தெரிந்த அளவிற்குள்ள தௌஹீதை சொல்லுகிறார்கள். வெளிநாட்டில் போய் படிக்கல, மதீனாவில் போய் பட்டம் வாங்கல, மக்காவில் போய் படிச்சுட்டு வரல. சில பேர் இன்னைக்கும் சொல்லுவாங்க, நாங்க வெளிநாட்டில் போய் மதீனாவில் போய் படிச்சோம்ல,
அந்த கொள்கையை தான் நாங்க இங்க பரப்பணும். அதனாலதான் இன்னைக்கு தௌஹீது இவ்வளவு வீரியமா வளர்ந்தது அப்படிம்பாங்க. அது எப்படி வளர்ந்ததுன்னு அது தனி டாபிக். அதுல போனன்னு வைங்களேன், இவர்கள் ஒரு விவாதத்தில் கலந்து கொண்டு எதிரிகள் கேட்கக்கூடிய அந்த கேள்விக்கு இவங்க எப்படி எல்லாம் பதில் சொன்னாங்க, பின்னால நாம புகுந்து பிஜே போன்ற ஆட்கள் எல்லாம் புகுந்து அதுக்கு எப்படி பதில் சொன்னாங்க தனி வரலாறு. அதுல போக முடியாது. சரி சொல்லிட்டு போட்டோம். இப்ப இவர் வெளிநாட்டிலேயோ அல்ல அவருடைய அண்ணனோ வெளிநாடுகளே போய் படிக்கல. சாதாரண அரபி மார்சாவுல சாதாரண மார்சாக்கள்ல சுன்ன ஜமாத் மார்சாக்கள் தான் இவர்கள் படித்தார்கள். படித்து வெளியே வந்ததற்கு பின்னால சில கேள்விகளை அவங்க சந்திக்கிறாங்க. என்ன கேள்விகளை சந்திக்கிறாங்க? இறைவன் ஒருத்தன் என்றால், கடவுள் தான் குழந்தையை தருவான் என்றால், அல்லாஹ்வுக்கு தான் அருள் செய்கின்ற பரக்கத் செய்கின்ற ஆற்றல் இருக்கிறது என்றால், உலகத்தில் இந்த அவுலியாவும் அருள் செய்வாங்கிறாங்களே அல்லது நாதாக்கள் அருள் செய்வாங்கிறாங்களே, அப்ப அவங்க என்ன கடவுளா? அவங்க என்ன அடிப்படையில் கடவுளா இருக்க முடியும்? ஏக இறைவன் அல்லாஹ் ஒருத்தன் தான் கடவுளா அல்லது இத மாதிரி வேற வேற குட்டி குட்டி தெய்வங்கள் இருக்கிறதா? இப்படிங்கிற மாதிரி கேள்விகள் வரும்போதுதான் அவர்கள் இயற்கையிலேயே இந்த தர்கா வழிபாடு கூடாது என்ற நிலையில இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இந்த கேள்விகளும் சேர்ந்து இருக்கும் போதுதான் அப்பதான் குர்ஆனை கொஞ்சமா படிக்க ஆரம்பிக்கிறாங்க. 7 வருஷமா அரபி மார்சால குர்ஆனை எல்லாம் பெருசா படிக்கல. இன்னைக்கும் அப்படித்தான். இன்னைக்கும் நீங்க இந்த ஆலிம்சாக்கள் இருப்பாங்களே, குர்ஆன் முழுவதும் படிச்சிருப்பாங்க. நீங்க கேளுங்களேன், கத்தவோரத்துக்கு வேணா குர்ஆனை படிச்சிருப்பாங்க. மார்க்க சட்டத்தை அறிவதற்காக குர்ஆன்ல இருந்து ஒரு சட்டத்தை போதிப்பதற்காக வேண்டி இவர்கள் செய்திருப்பார்களா என்றால் கண்டிப்பாக இதை செய்திருக்க மாட்டாங்க. இதுதான் இன்றைக்கு உலக நடைமுறையில் உள்ள யதார்த்தமான உண்மை. அப்ப இந்த அடிப்படையில் என்ன செய்கிறார் என்றால், இந்த கேள்விகள் அவருடைய சிந்தனையில் இருக்கக்கூடிய ஏனைய சிந்தனைகள், குர்ஆனை படிக்க வேண்டும் என்ற சிந்தனை, இதுலதான் ஆரம்பத்தில் என்ன செய்யறாங்கன்னா தர்காவை எதிர்த்து கடுமையா பேசுறாங்க. அப்ப மதுஹப் கூடுமா கூடாதா அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. கூடும் என்ற அடிப்படையில் ஆரம்பத்தில் என்ன இருந்தாங்க, தர்கா வழிபாடு கூடாது, தாயத்து கூடாது, தட்டு கூடாது, இந்த பேய் பிசாசு கூடாது. இதைத்தான் அவர்கள் விளங்கி வைத்திருந்தார்கள். இதைத்தான் ஒவ்வொரு இடத்திலையும் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இதனுடைய உச்சகட்டம் என்னன்னு கேட்டா, தஞ்சாவூர்ல வலிமார்கள் மாநாடு அப்படின்னு போடுறாங்க. வலிமார்கள் மாநாடு என்னன்னு விளங்குதா? வலிமார்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த அவுலியாக்கள் அத்தனை பேர்களுமே உயிரோடு இருக்கிறார்கள். கபூர்ல இருக்கிறாங்கல்ல, இந்த அவுலியாக்கள் அத்தனை பேர்களுமே உயிரோடு இருக்கிறார்கள். நீங்க என்ன துவா செய்தாலும் அந்த துவாவை அவர்கள் கேட்பார்கள். நீங்கள் பேசுகின்ற அந்த பேச்சுக்களை, உங்களுடைய கோரிக்கைகளை, உங்களுடைய நாட்ட திட்டங்களை அவுலியாக்கள் கேட்டு அதை பரிசீலனை பண்ணி உங்களுக்கு சரியாக செய்வார்கள் என்று சொல்லி அவுலியாக்களுடைய மாநாடு, அவுலியா உயிரோடு இருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு மாநாடு தமிழகத்திலே தஞ்சாவூர்ல போடுறாங்க. இப்படி போடும்போதுதான் சகோதரர் பிஜே அதே மாதிரி அவர் கூட இருக்கக்கூடிய சில ஆலிம்கள் சேர்ந்து அந்த மாநாட்டுடைய உரையை கேட்கிறாங்க. அப்ப அந்த மாநாட்டில் சகோதரர் பிஜே மற்ற ஆட்கள் எல்லாம் போய் சில அறிஞர்கள்ட்ட கேள்வியும் கேட்கிறாங்க. என்ன கேள்வி கேட்கிறாங்க? அவுலியாக்கள் உயிரோடு இருக்கிறான்னு நீங்க சொல்றீங்களே, இதுதான் முக்கியமான பாயிண்ட் விளங்கிக்கணும். ஒரு மாநாடு நடக்குது, அதுவும் அவுலியாக்களை பற்றி, அதுவும் அவுலியாக்கள் எல்லாம் தெய்வங்கள் என்ற அடிப்படையில் உயிரோடு இருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் பேசுறாங்க. ஒரு இடத்துல போய் கேள்வி கேட்கிறதா இருந்தா, அதுவும் அதுல உரையாற்றக்கூடிய ஆலிம்கள்ட்ட போய் கேள்வி கேட்கிறதா இருந்தா அது ஒரு பயங்கரமான தைரியம் வேணும். அப்படித்தான் தௌஹீத் வளர்றதுக்கு இப்படி தைரியத்தோடு பேசுவதால் தௌஹீத் வளரும். இப்ராஹிம் நபியுடைய வரலாறும் அதுதான் முன்மாதிரியாக நமக்கு இருக்கிறது. அப்ப கேட்கிறாங்க, என்ன கேட்கிறாங்க? அவுலியாக்கள் தான் உயிரோடு இருக்கிறார்கள், அவர்கள் தான் நமக்கு அல்லாஹ்விடத்தில் நம்முடைய கோரிக்கைகளை எல்லாம் எடுத்து சொல்வார்கள், நம்முடைய கோரிக்கை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு இவருடைய பரிந்துரைகள் இருந்தா தான் முடியும் என்றெல்லாம் நீங்க பேசுறீங்க அப்படின்னு சொன்னா, இப்படித்தான் குர்ஆன்ல இருக்குதா? எல்லாரும் இறந்துட்டாங்க அல்லாஹ் சொல்றானே, அவுலியாக்கள் அத்தனை பேர்களுமே இறந்து போய் விட்டார்கள், அவர்களால் செவியேற்க செய்ய முடியாது என்றெல்லாம் அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறானே. அப்படி எல்லாம் கேட்கும் போது அன்றைக்கு இருந்த ஆலிம்கள் அத்தனை பேர்களுமே சொன்ன பதிலே, உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? குர்ஆனை ஃபுல்லா படிச்சிட்டியா? ஹதீஸ ஃபுல்லா படிச்சிட்டியா? அரபி இலக்கணம் தெரியுமா? எல்லாம் அப்பதான் கேட்டாங்க முதல்ல. உனக்கு அரபியை பத்தி என்ன தெரியும்? ஆயத்தை பத்தி, ஹதீஸை பற்றி உனக்கு என்ன தெரியும்? அவுலியாக்களை பற்றி உள்ள வரலாறுகள் உனக்கு என்ன தெரியும்? இப்படி எல்லாம் ஆரம்பத்தில் இதைத்தான் முதல்ல அவங்க சொல்றாங்க.
அதற்கு பின்னால அவுலியாக்களுடைய மாநாடு என்ற அடிப்படையில் அந்த மாநாட்டில் பேசின இன்னொரு கருத்து என்ன தெரியுமா? இன்றைக்கு வேண்டுமானால் சில ஆட்களுக்கு புதுசா கூட இந்த கருத்து இருக்கலாம். சில ஆட்களுக்கு ஓஹோ இது வெளிமேடையில பேசினாங்களோ அப்படிங்கிற மாதிரி, பின்னால பேசினாங்களோ அப்படிங்கிற மாதிரி கூட தோணலாம். அவுலியாக்கள் வேண்டும் என்பதற்கு அன்றைக்கு, அதாவது நான் சொல்றதெல்லாம் 1980 சொல்லிட்டு இருக்கிறேன். 30 வருடங்களுக்கு முன்னால இந்த அவுலியாக்கள் வேண்டும் என்று இந்த தமிழக ஆலிம்கள் பேசினார்களே, அதுல அந்த மாநாட்டில் பேசின ஒரு உதாரணம். என்ன உதாரணம் தெரியுமா? அல்லாஹ் நெருப்பு, அல்லாஹ் இருக்கிறான்ல அவன் நெருப்பு, அவுலியாக்கள் தோசைக்கல்லு, அவுலியாக்கள் தோசைக்கல்லு, அல்லாஹ் நெருப்பு. அல்லாஹ் வேற குர்ஆன்ல அல்லாஹ் நூர் அப்படிங்கிறானே, அல்லாஹ் ஒளிமயமானவன் அப்படிங்கறது இவங்க வைக்கக்கூடிய விளக்கமும் அர்த்தமும் என்னன்னா, அல்லாஹ் நெருப்பு. அல்லாஹ் போய் நீ நேரடியா கேட்க முடியுமா? தோசை மாவு அப்படிம்பாங்க. மாவு இருக்குல்ல, தோசை சுடுவதற்கு மாவு, இந்த மாவை எடுத்து நெருப்புல ஊத்த முடியுமா? அது தோசையா வருமா? தோசையா வருவதாக இருந்தால் நெருப்பு வேணும். தோசையா சுடுவதாக இருந்தால் அதுக்கு தோசைக்கல்லு வேணும். அந்த தோசைக்கல்லு தான் அவுலியாக்கள். அல்லாஹ் நெருப்பு மாறி, அவுலியாக்கள் தோசைக்கல்லு மாறி, உனக்கு தோசை என்ற அந்த பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த கல்லு வேணும். கல்லை தோசைக்கல் இருந்தா தான் உனக்கு தோசை ரெடி ஆகும். இல்லை என்றால் நெருப்பு உன்னை போசிக்கிறோம். அல்லாஹ்ட்ட போய் நீ நேரடியா கேட்டால், அவுலியாக்கள்கிட்ட இல்லாம, நாதாக்கள் வழி இல்லாம அல்லாஹ்ட்ட போய் நீ நேரடியா கேட்டாச்சுன்னா அல்லாஹ் ஒன்னு பூசிக்கிடுவான். நீ நேரடியா போய் அல்லாஹ்ட்ட கேட்காத என்ற இந்த உதாரணம் 80கள்ல வலிமாருடைய மாநாடுகள்ல தான் முதல்ல சொல்றாங்க. அப்பதான் ஆரம்பத்துல நெத்தில அடிச்ச மாதிரி பிஜே கேட்கிறாரு. உதாரணம் சொல்லலாமா சொல்லக்கூடாதுங்கிறது தனி விஷயம், அதெல்லாம் ரெண்டாவது வருவோம். அது மார்க் அடிப்படையில் அது ரெண்டாவது பதில் சொல்லுவோம். நீ தோசைக்கல்லுங்கிற, அல்லாஹ் நெருப்புங்கிற, மாவுங்கிற, மாவை தோசையா ஆக்குறதா இருந்தா நெருப்புல ஊத்த முடியாது, தோசைக்கல்ல ஊத்தித்தான் அந்த தோசையை சுட்டு எடுக்கணும். அதனால அல்லாஹ்வுக்கும் மாவுக்கும் பாலமாக இருக்கிறது தோசைக்கல் என்ற அவுலியாக்கள் தான் அப்படிங்கிறீல்ல. தோசைக்கல்ல எடுத்துருவோம், மாவை கொண்டு போய் நெருப்புல ஊத்திடுவோம். நெருப்புல ஊத்துனா நெருப்பு அழிஞ்சு போயிருமே. அடுப்பு இருக்குதுல்ல, அடுப்புல கொண்டு போய் தோசைக்கல் இல்லாம ஒரு சட்டி மாவையும் கொண்டு ஊத்துறிய என்ன ஆகும்? அடுப்பு அப்படி நூத்து போயிரும்ல, அப்படியே அணைஞ்சு போயிரும்ல. அப்ப உடனே பிஜே கேட்கிறாரு, அப்ப நாங்க மாவா இருக்கக்கூடிய நாங்க அல்லாட்ட போய் நேரடியா கேட்டால், நெருப்புட்ட போய் நேரடியா கேட்டா அல்லாஹ் அழிஞ்சு போயிருவானா? அல்லாஹ் அழிஞ்சான போகணும். மாவை கொண்டு போய் தோசைக்கல் இல்லாம அடுப்புல ஊத்துனா எப்படி நெருப்பு அணையுமோ, இதே மாதிரி நாங்க நேரடியா போய் கேட்டா அல்லாஹ் அழிஞ்சு போயிருவோம். அப்படித்தானே? என்னடா சொல்றிய? உதாரணம் சொல்றதா இருந்தா என்ன உதாரணம் சொல்றிய? ரப்புல் ஆலமீன் அழிஞ்சு போயிருவானா? அல்லாஹ் அழிஞ்சு போயிருவானா அப்படின்னு சொல்லிட்டு இது முதல் லாஜிக்கு. அடுத்து ரெண்டாவது என்ன? அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறானே, ஃபலா தல்ரிபு லில்லாஹில் அம்சால், இறைவனுக்கு நீங்கள் உதாரணம் கூறாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக உலகத்தில் யாருமே இல்லை என்று அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்றானே. அல்லாஹ்வுக்கு உதாரணம் சொல்லக்கூடாது. அவனை போன்ற உலகத்தில் எதுவுமே இல்ல. லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போன்ற உலகத்தில் எதுவுமே இல்ல என்றெல்லாம் அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்றான். அவனுக்கு உதாரணம் சொல்லக்கூடாது, அவனை மாதிரி யாருமே இல்ல, அவனுக்கு ஒப்பாக யாருமே இல்ல அப்படின்னு சொல்லும் போது இந்த உதாரணம் சரியாக இருந்தாலும் அப்படி உதாரணம் சொல்லலாமா? உதாரணம் அல்லாஹ்வை எரிக்கக்கூடிய அளவிற்கு, அல்லாஹ்வை பொசிக்கக்கூடிய அளவிற்கு, அல்லாஹ்வை காணாமல் செய்யக்கூடிய அளவிற்கு உதாரணம் இருக்குது. அது மாத்திரம் இல்ல, ரெண்டாவது விஷயம் என்ன? நீங்க உதாரணம் என்பது அல்லாஹ் தடுத்ததுக்கு நீங்க உதாரணம் சொல்றீங்களே இப்படின்னு கேட்ட ஒண்ணுதான் மூசா நபியுடைய அந்த ஃபிரௌனுக்கு, அதாவது மூசா நபியுடைய மன்னர் ஃபிரௌன் இருந்தானே, அவனுக்கு எப்படி கோபம் வந்ததோ, இப்ராஹிம் நபியுடைய ஆட்சி கால இப்ராஹிம் நபியாக இருக்கும்போது அவர்கள் பிரச்சாரம் செய்கின்ற பொழுது அந்த மக்களுக்கும் அந்த நாட்டு மன்னருக்கும் எவ்வளவு கோபம் வந்ததோ அதே மாதிரி நம்ம ஆலிம் சாக்கும் வந்தது. ஆலிம் சாக்களுக்கு கோபம் வந்ததுன்னா என்ன செஞ்சாங்க தெரியுங்களா? ஆலிம் சாக்கு கோபம் வந்த உடனே இவர் இப்படி கேள்வி கேட்ட உடனே என்ன கோபம் வருது? முதல்ல நீ படிச்ச பட்டத்தை திரும்பி தா அப்படிங்கிறான். அவர் உலவின்னு பட்டம் வாங்கினாரா இல்லையா? உலவின்னு அவருக்கு இந்த வேற வேற பட்டம் போடுவாங்கல்ல, மிஸ்பாஹி, பாக்கவி, ரஹ்மானி இப்படி பட்டம் போடுவாங்கல்ல. இவருக்கு உலவி
அப்படின்னு ஆலிம்னு ஒரு பட்டம் கொடுத்தாங்கல்ல, நீ முதல்ல பட்டத்தை தான், நீ ஆலிம் சாதை இருக்கிறதுக்கு லாயக்கு இல்ல அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் கேட்கிறாங்க. அப்பவும் அவர் சொன்னார், 7 வருஷம் நான் படிச்சேன்ல, அந்த 7 வருஷம் வாழ்க்கை நீ திரும்பத்தா. எதுக்கு பதில் சொல்ல முடியும்? நீ அல்லாஹ்ங்கிற அடிப்படையில் நீ அதுக்கு சொன்ன, அதுக்கும் பதில் சொல்ல முடியல. ரப்புல் ஆலமீனை இப்படி கொச்சப்படுத்தாத என்று சொன்ன, அதுக்கும் பதில் சொல்ல முடியல. இறைவனுக்கு எனக்கு உதாரணம் சொல்லாதீங்கன்னு அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். நீ அல்லாஹ்வுக்கே உதாரணம் சொல்ற அப்படின்னு சொல்லும் போது அதுக்கும் பதில் சொல்ல முடியல. தன்னுடைய நிலை வரும்போதும் அதுக்கும் பதில் சொல்ல முடியாத நிலை ஏற்படுது. இப்பதான் இந்த இவ்வளவு கேள்விகள் இவங்க கேட்டாங்களே, கேட்டு அவங்களால பதில் சொல்ல முடியலையே, திருன்னு முழிச்சாங்களே, அதை கண்டிச்சுதான் ஒரு நாடகம் அரங்கியது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ போடுறாங்க. அப்போ அன்னைக்கு இந்த அளவுக்கு தௌஹீத் ஆட்கள் கிடையாது. தௌஹீத் ஆட்கள் என்று சொன்னால் 1-2 பேர் தான். அது ஏதாவது ஒரு ஊர்ல தமிழகத்திலேயே நீங்கள் தேடி பார்த்தா கூட அங்க ஒண்ணுதான். மிஞ்சி மிஞ்சி போனா அந்த நேரத்தில் ஒரு 10 பேரோ 15 பேரோ இவ்வளவுதான். தமிழக லெவல்ல ஒரு மாநாடு போட்டாலும் 10 பேர் தான் தேர்வாங்க. ஏதாவது வேடிக்கை பார்க்கறதுக்கு வேண்டுமானால் இன்னொரு 10 பேர் வந்திருப்பாங்க. இன்னைக்கு மாநாடு போட்டால் நம்முடைய திடலே நிரம்பி வழிகிறது. அந்த அளவுக்கு அணை கிடையாது. இப்ப நீங்க தௌஹீத் எழுச்சி மாநாடு நீங்க போட்டீங்கன்னா இடம் தேடுதல் கிடைக்க மாட்டேங்குது. மாநாடு போடலாம் என்று நிர்வாக குழுல கூட்டம் போட்டு மாநாடு போடலாமா, எந்த ஊரை தேர்ந்தெடுக்கலாம், எந்த இடத்தை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு ஆலோசனை பண்ண இடம் கிடைக்க மாட்டேங்குது. மதுரையில போடலாமா, கோயம்புத்தூர்ல போடலாமா, சென்னையில போடலாமா, போட்டால் வசதி பண்ணி கொடுக்கலாமா, இப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறோம். இது பெருமைக்கு சொல்லல. வல்ல அல்லாஹ் இந்த கொள்கையை அந்த அளவுக்கு வளர்த்திருக்கிறான். அல்லாஹ் ஒருவனுக்கு தான் அத்தனை பெருமையும். ஆனால் அன்றைக்கு இந்த தௌஹீத்வாதிகளை நீங்க எல்லா இடத்திலையும் நீங்க கூட்டீங்கன்னா எத்தனை பேர் தேடுவாங்க? நீங்க அன்னைக்கு கூட கூட்ட வேண்டாம். 90 வாக்குல ஒரு மாநாடு, தௌஹீத் மாநாடு நாகூர்ல முதல்ல போட்டாங்க. அப்ப கடுமையான எதிர்ப்பு தான். அப்ப கூட மொத்தமா எத்தனை பேர் கூடியிருப்பாங்க? ஒரு 200 பேர்ல இருந்து 300 பேர் தான் வந்திருப்பாங்க. மாநில மாநாடு தௌஹீத் மாநாடு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 200-300 பேர் தான். எப்போ? நான் ரொம்ப வருஷத்துக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால, ஒரு 22 வருஷத்துக்கு முன்னால நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவுதான். அப்ப இவ்வளவு கொள்கையும் ஆரம்பத்தில் எல்லா மக்களுக்கும் போய் சேரல. அப்ப ஆரம்பத்தில் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருந்தார்கள். அப்ப இத மாதிரி நோட்டீஸ் போடுறாங்க, ஒவ்வொரு இடமா பிரச்சாரம் பண்றாங்க. இந்த கொள்கைகளை விவாதத்தின் அடிப்படையில் நிரூபிச்சாங்க. நாகர்கோயில்ல கோட்டார்ல ஒரு விவாதம், கடைநல்லூர்ல ஒரு விவாதம், இத மாதிரி ஒவ்வொரு இடத்திலேயே இந்த விவாத களத்தை சந்திச்சு அவர்கள் கேட்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்றாங்க. அப்போதுதான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இவங்க என்ன சொல்றாங்க, இவங்களுடைய கொள்கை எதைத்தான் பேசுறாங்க, இவர்கள் சொல்லக்கூடிய விவகாரங்கள் என்ன அப்படின்னு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா போய் சேருது. ஏன் சேருது? அவர்கள் புரியக்கூடிய விதத்தில் சொன்னது, தெளிவாக விளங்கக்கூடிய விதத்தில் இந்த கொள்கையை போய் எடுத்து சொன்னது. இப்படி எடுத்து சொல்லும் போதுதான் ஒவ்வொரு ஆளுக்கா விளங்குது. இன்னைக்கும் சொல்லுவாங்களே, பச்சை பிள்ளைக்கு விளங்குற அளவுக்கு இன்றைக்கு நம்முடைய பிள்ளைங்க தெளிவாக பேசுறாங்களே. அதற்கு உதாரணம் வேணுமா? நாங்க போய் பேசணும் அவசியம் இல்ல, பெரிய பெரிய தாயிகள் போய் பேசணும் அவசியம் இல்ல. நேற்றைக்கு தௌஹீதுக்கு வந்த ஒரு ஆள் கூட சுன்ன ஜமாத் ஆலிம அப்படியே மடக்கி போட்டுருவார். பெரிய கஷ்டம்னு அவனு கிடையாது. விரலாட்டக்கூடிய ஹதீஸா, நெஞ்சில கை கட்டக்கூடிய ஹதீஸா, தர்காவுக்கு போகக்கூடாது என்று சொல்லப்படுகின்ற அந்த ஹதீஸா, தாயத்து போடக்கூடாது என்று சொல்லப்படுகின்ற அந்த ஹதீஸா, தகடை இதெல்லாம் கூடாது என்று சொல்லுகின்ற அது மாதிரி சமாச்சாரங்களா? நேற்றைக்கு வந்த தௌஹீத்வாதி ஒரு சுன்ன ஜமாத்தை சார்ந்த ஆலிம் சாட்ட போயிட்டு இவர் விவாதம் பண்ணி ஜெயிச்சுட்டே வருவார். அவருடைய திறமை கிடையாது, இவருக்கு உள்ள அந்த தனிப்பட்ட முறையில் உள்ள அந்த செல்வாக்கு கிடையாது. இறைவன் தருகின்ற அந்த செல்வாக்கு, அல்லாஹ் தருகின்ற அந்த வார்த்தை, அதை வச்சுதானே இவர் ஜெயிக்கிறாரு. எல்லா சுன்ன ஜமாத்தை சார்ந்த ஆலிம்கள் நம்மளை பார்த்து ஓடுறது காரணம் என்ன? நீங்க போய் பாருங்களேன், யாருனாலும் போய் கேளுங்களேன். கேட்கும் போது நீ நஜாத்துக்காரனா எங்க அங்க இருந்து பதில் வரும். அட எந்த காரணம் இருந்துட்டு போறோம், நீ ஹதீஸை சொல்லப்பா, ஆயத்தை சொல்லப்பா, ஒரிஜினல் இஸ்லாத்தை சொல்லு அப்படின்னு நாம போய் கேட்டாச்சுன்னா நஜாத்துக்காரன் நாங்க பேச மாட்டோம். ஏன்னா உனக்கு என்ன 2 கொம்பா இருக்குது? அவனுமா நீ 7 வருஷம் நீ படிச்சுட்டா வந்த, குரானை கரைச்சு குடிச்சிட்டியா? நம்மள நிறைய பேருக்கு குரானே ஓத தெரியாது, அதுதான் உண்மை. நமக்கு நிலைய நீங்க யோசிச்சு பாருங்க. அட சரியா குரான் ஓத தெரியாது, 10 பேர் குரான் ஓதுவோமா? ஒழுங்கா உச்சரிக்கவும் தெரியாது. அல்ஹம்து சூரா ஓதுவான், அல் கம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன்ங்கறான்.
ஒழுங்கா உச்சரிப்பு இல்ல, ஒழுங்கா ஓத தெரிய மாட்டேங்குது. குர்ஆன் ஓத தெரியாத ஆட்கள் தான் நம்ம எல்லாம் மிகுதியா இருக்கிறோம். இப்படி இருந்தும் கூட 7 வருஷம் படிச்சுட்டு வராரு, முஃப்திங்கிறாரு, காரிங்கிறாரு, ஃபாசிலுங்கிறாரு, பாக்கவிங்கிறாரு, நான் 30 வருஷம் அரபி மார்சால நான் பாடம் நடத்தி இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. இவ்வளவும் சொல்லக்கூடிய ஒரு ஆளை போய் குர்ஆன் ஓத தெரியாத இந்த தௌஹீத் வந்து அப்படியே ஆட்டி படைக்கிறான். இருக்கா? உங்கள்ட்ட பேச முடியலங்கிறானே, உங்கள்ட்ட என்ன பேச முடியாது, நீ என்கிட்ட வராத அப்படிங்கிறானே. என்ன காரணம்? அந்த 30 வருஷத்துக்கு முன்னால இப்ராஹிம் நபி அவர்கள் எவ்வளவு தெளிவாக சொன்னார்களோ, அல்லாஹ்வுடைய தூதரை இந்த கொள்கையை எவ்வளவு தெளிவாக சொன்னார்களோ அதை மாதிரி சொன்னோம். அதை மாதிரி சொன்னதின் காரணத்தினால் எல்லாத்துக்கும் அது புரிந்தது. எல்லாத்துக்கும் புரிந்ததின் காரணத்தினால எல்லாரும் எளிமையாக பேச ஆரம்பிச்சான். யாருனாலும் விவாதம் பண்ணுவோம் அப்படிங்கிறான். வரியா இவன் இப்படி போல இருக்கிறான். குர்ஆன் ஓத தெரியாது இவன் வந்து பெரிய தலப்பா, தாடி, ஜுப்பா அப்படின்னு பயங்கர கோலத்தோடி வர வச்சுக்கிடுவோமா விவாதம்? இவன் வச்சுக்கிடுவோமா விவாதம்? எங்க வச்சுக்கிடுவோம்? எங்க போய் பேசுவோம்? ஒப்பந்தம் போடுவோமா அப்படின்னு பேசக்கூடிய அளவிற்கு இந்த தௌஹீது வளர்ந்திருக்கிறது. ஏன் வளர்ந்துச்சு? எளிமையாக சொன்னதுனால. இப்ராஹிம் நபி அவர்கள் சொன்ன மாதிரி, ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி, நெத்தில அடிச்ச மாதிரி சொன்ன மாதிரி இந்த பதில சொன்ன உடனே தான் எல்லாரும் கேட்கிறாங்க. ஒண்ணும் வேண்டாங்க. இப்ப இவ்வளவு நேரம் பேசினாரா இல்லையா? நீங்க ஏன் ஒற்றுமையா இருக்க மாட்டேங்கிறீங்க? தௌஹீத்வாதிகளாவது நீங்க ஒற்றுமையா இருக்க வேண்டியதானே இப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்கிறாங்களா இல்லையா? ஒரே ஒரு பதிலத்தை நாம சொல்லி விடுறோம். தலைமையில இருந்து நம்முடைய சில பேர் பதில் சொல்ல தெரியாதுல, போன் பண்ணி கேட்பாங்க. அப்ப அப்படி கேட்கும்போது தலைமையில இருந்து ஒன்னே ஒண்ணு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? ஒற்றுமை வேணுங்கிறீல்ல, இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒற்றுமை தனியா இருக்கட்டும். நீ ஒற்றுமை வேணுங்கிறீல, ஒற்றுமையா இருக்கணுங்கிறீல, ஒன்னே ஒண்ணு செய். எத்தனை அமைப்புகள் இருக்குதோ அத்தனை பேரும் நீங்க ஒன்றுபட்டு எங்கள்கிட்ட வாங்க இப்படின்னு ஒண்ணு சொல்லிட்டோம். இவன் எவனா பேசுறானா? எப்ப நீ தாமமுக, விடியல் வெள்ளி, அந்த வெள்ளி, இந்த வெள்ளின்னு ஒரு வெள்ளிகள் எத்தனை வெள்ளி இருக்குதோ அத்தனை வெள்ளி, அத்தனை அமைப்பு இருக்கிறீல்ல, எல்லாரும் ஒண்ணு சேருங்கப்பா. ஒண்ணு சேர்ந்துட்டு எங்கள்கிட்ட வாங்க, அதுக்கப்புறம் நாங்க உங்களோட சேருவோமா வேண்டாமான்னு பரிசீலனை பண்ணுவோம் இப்படின்னு ஒரே ஒரு வாதம் தான். இந்த வாதத்தை வச்ச உடனே யார் வச்சாலும் சரி, நீங்க வச்சாலும் சரி, நான் வச்சாலும் சரி, ஒரு சின்ன பிள்ளை வச்சாலும் சரி, ஓஹோ இவன்ட்ட போய் என்னத்தை போய் பேச அப்பதான் சொல்றான். சரி உன் கொள்கையில நீ இருந்துக்க, என் கொள்கையில நான் இருந்துக்கிறேன். பதில் பேச முடியுதா? குர்ஆன் ஹதீஸ்ல மாத்திரம் இல்ல, சாதாரண விஷயம் வரையிலையும் உங்களால பதில் பேச முடியல. இதுல இன்னொரு தாக்கம் என்னன்னா, அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இன்னொரு தாக்கம் என்ன தெரியுமா? இன்றைக்கு அவன் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறான், அவன் ஒரு கொடியை வச்சிருக்கிறான். சமுதாயத்தின் பேரால, இஸ்லாத்தின் பேரால எத்தனையோ இயக்கங்கள், எத்தனையோ கொடிகள், எத்தனையோ விஷயங்கள் இன்றைக்கு வச்சிருக்கிறாங்கல்ல. இத்தனை இயக்கங்களும் வளருவதற்கு, இத்தனை இயக்கங்கள் ஒரு தலைவர் செயல்பாடு செய்வதற்கு அதுக்கு உத்வேகம் யார் கொடுத்தது தெரியுமா? நம்முடைய ஜமாத்து தான். நம்முடைய ஜமாத்து தான் ஆரம்பத்தில் வீரியமாக ரோட்ல வந்து போராடினார்களா? என்னைக்கு போராடினாங்க? பாரம்பரிய கட்சி முஸ்லீம் இருக்கும்பாங்களே, ரோட்ல வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிருப்பாங்களா? பெண்களை கூட்டு வந்து இருப்பாங்களா? சிறுவர்களை கொண்டு வந்து ஆர்ப்பாட்டம் செய்திருப்பார்களா? அரசியல் கட்சி என்பதற்காக ஒண்ணு வச்சிருந்தாங்க. சில எம்பிக்கள் இருப்பாங்க, எம்எல்ஏக்கள் இருப்பாங்க. இவ்வளவுதான் இருந்ததே தவிர உன்னுடைய உரிமைக்காக, இந்த சமுதாயத்துடைய உரிமைக்காக வேண்டி ரோட்ல கலங்கண்டு இருப்பாங்களா? பயம், பேச மாட்டாங்க. இன்னைக்கு எவனாலும் கலங்காடலாம். நேற்றுக்கு புதுசா ஒரு அமைப்பு உருவாக்கினவனும் ரோட்ல இறங்கி போராடுகிறான். இந்த தைரியம் எங்க இருந்து வந்துச்சு? இந்த சிந்தனை எங்க இருந்து வந்துச்சு? 30 வருடமாக நம்ம போடுறோமே, இந்த ஏகத்துவத்தை சொல்றோமே, தைரியத்தோடு வாழ என்று பேசுறோமே, அல்லாஹ் உனக்கு உதவி செய்வான் என்று இறைவனை முன்னிறுத்தி பேசுறோமே, இந்த தைரியத்தினாலதான் இன்றைக்கு எல்லாரும் கட்சியை இன்னைக்கு ஆரம்பிச்சு வச்சிட்டு இருக்கிறான். இதையும் நீங்க புரிந்து கொள்ளணும். அப்ப இந்த தௌஹீது என்பது ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து நாம பேசுகிறோம் என்றால், இது பயங்கரமான கஷ்டப்பட்டு உதப்பட்டு அடி வாங்கி இந்த ஏகத்துவ கொள்கையை சொல்வதற்காக வேண்டி மிக மிக எளிமையாக எப்படியெல்லாம் சொல்ல முடியுமோ அப்படியெல்லாம் சொல்லித்தான் இந்த ஏகத்துவ கொள்கை வளர்ந்திருக்கிறது என்பதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த கொள்கை என்பது இன்னைக்கு சாதாரணமா வந்த கொள்கை கிடையாது. இன்னைக்கு நாம இந்த பள்ளிவாசலை உருவாக்கி இருக்கிறோம் என்றால், இன்னைக்கு இவ்வளவு பேர் இங்க ஆண்களும் பெண்களும் குழுமை இருக்கிறோம் என்றால்,
இதற்கு பல தியாகங்கள் இருந்தது. அந்த தியாகங்கள்ல முதன்மையான தியாகம் எளிமையாக பேசியது, எளிமையாக மக்களுக்கு மத்தியில கொண்டு சென்றது. நம்முடைய தௌஹீத் வட்டாரத்தினுடைய ஆளுமுடைய பேச்சை நீங்க கேட்டு பாருங்க. பெரிய இலக்கியத்தின் அடிப்படையில் யாரும் பேச மாட்டாங்க, பெரிய இலக்கணத்தின் அடிப்படையிலையும் பேச மாட்டாங்க. இலக்கியமாவது இலக்கணமாவது கவிதை நடை அதெல்லாம் தூக்கி குப்பையில போடு. விளங்குதா? உனக்கு புரியுதா? புரியுமா? நாங்க பேசுறோம். இதுதான் எங்களுக்கு பேசுவதற்காக வேண்டிய ட்ரைனிங் கொடுத்த எங்களுடைய மூத்த அறிஞர்களும் அதான் சொல்லுவாங்க. நாங்க உங்கள்கிட்ட சொல்லும் போதும் இதைத்தான் சொல்லுவோம். எளிமையாக பேசு, புரியுற மாதிரி பேசு, கவிதை நடையில பேசணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது, நல்ல தமிழ் நடையில பேசணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அதனாலதான் இன்றைக்கு அத்தனை பேருக்கும் இந்த கொள்கை போய் சேர்ந்து இருக்கிறது என்பது முதல் விஷயம். இத மாதிரி வெட்டுப்பட்ட வரலாறுகள், ஜெயிலுக்கு போன வரலாறுகள், போலீஸ் போன வரலாறுகள், அது இந்த தௌஹீத என்றைக்கெல்லாம் சொல்றோமோ அன்னைக்கு வரை. இப்ப கூட சமீபத்தில் முந்தா நாள் நடந்த ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. நாகை மாவட்டத்தில் கிளியனூர்ல இவ்வளவு தௌஹீத வளர்ந்திருக்கிறோம், ஊர் ஊரா தௌஹீத பேசுறோம், பேசாத இடமே இல்ல எந்த அளவுக்கு சொல்றோம். இந்த முந்தா நாள் நடந்த இந்த சம்பவம் என்ன? கிளியனூர்ல நம்ம சகோதரர்களுக்கும் மற்ற சகோதரர்களுக்கும் சண்டை நடக்குது. நம்மள உள்ள ஒரு ஆளை பிடிச்சு உலகைக்கு போட்டா இன்ஸ்பெக்டர். யாரு? தௌஹீத் ஜமாத்தை சார்ந்த சில சகோதரர்களை இன்ஸ்பெக்டர் என்ன செய்தான்? உலகைக்கு போட்டான். இன்னைக்கு கண்டன ஆர்ப்பாட்டம். அந்த நாகை மாவட்டத்தினுடைய எஸ்பி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துகின்ற ஒரு ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு. ஏன்? எதற்காக வேண்டி? இந்த கொள்கையை சொன்னதற்காக வேண்டி. நீ எவ்வளவு வளர்ந்தாலும், இந்த ஜமாத்து எந்த அளவுக்கு வீரியமிக்க ஜமாத்தா இருந்தாலும் அடி உத மட்டும் நிக்காது. அது மட்டும் விளங்கிடுங்க. அடி உத நின்றுமா? நாங்க பெருசா வளர்ந்துட்டோம், ஜமாத்து பெரிய ஜமாத்தா இருக்குது, பெருசா நாங்க வளர்ந்துட்டோம், அதனால அடி வேண்டுமானால் கொஞ்சம் குறையலாம். அன்னைக்கு 10 ஊர்ல அடி நடந்ததுன்னா இன்னைக்கு ஒரு 4 ஊர்ல அடி நடக்கும். இப்படி வேணா இருக்கும். அடியே நடக்காது, சண்டையே நடக்காது, பிரச்சனையே வராது அப்படின்னு உண்டா? அப்படின்னு இருந்தா ரசூலாவோடு அந்த பிரச்சனை முடிவு கட்டப்பட்டிருக்கணுமே. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த கொள்கை அவ்வளவு தெளிவாக சொன்னார்களே, வளர்ந்துகிட்டே தான் இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் நம்மளுக்காக வேண்டி துஆவும் செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க. எதுக்கு? இந்த கொள்கையை சொல்லக்கூடிய காலம் எல்லாம் அடியும் உதையும் தான் வாங்குவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களா இல்லையா? பதஅல் இஸ்லாமு கரீபா வ சயஊது கமா பதஅ தூபா லில் குரபா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த இஸ்லாம் என்பது புதுமையாத்தான் தோன்றியது. இந்த மார்க்கத்தை சொல்லுகின்ற பொழுது ஒவ்வொரு ஆட்களும் புதுசா இருக்குதே, புதுசா இருக்குதே, நம்முடைய அப்பன் சொன்னது இல்லையே, பாட்டன் சொன்னது இல்லையே, முப்பாட்டன் சொன்னது இல்லையே, பெரியோர்கள் சொன்னது இல்லையே, இமாம்கள் சொன்னது இல்லையே என்று இன்னைக்கு சொல்றாங்களே. இப்படித்தான் நபி அவருடைய காலத்தையும் சொன்னாங்களாம். சொல்லிட்டு ரசூலா சொல்றாங்க, ஒரு காலத்தில் இந்த இஸ்லாத்தை நீங்க இந்த மக்களுக்கு மத்தியில எடுத்து சொல்லுகின்ற அந்த நேரத்திலையும் புதுமையாத்தான் மக்கள் பார்ப்பார்கள், புதுசாத்தான் மக்கள் பார்ப்பார்கள். அந்த புதிய கொள்கையை சொல்லக்கூடிய அந்த மக்களுக்கு நபி அவர்கள் சொல்றாங்க, சுப செய்தி உண்டாகட்டும், நற்செய்தி உண்டாகட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப அதனால ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த தௌஹீதை சொல்லுகின்ற அந்த நேரத்தில் அடி உதைதான் ஏற்படும். இந்த அடி உதை ஏற்படும் போது நம்முடைய நிலை எப்படி இருந்தது, சஹாபாக்குடைய நிலை எப்படி இருந்தது, நம்முடைய நிலை இன்னைக்கு எப்படி இருக்கிறது, நபிமாருடைய நிலை எப்படி இருக்குது, அதுதான் இந்த தலைப்பினுடைய முக்கியமான விஷயம். இதுவரை பேசுனது அல்ல முக்கியம், இனி சொல்லக்கூடிய 1-2 செய்தி தான் மிக முக்கியமான செய்தி. இன்றைக்கு இந்த தௌஹீதை சொல்லுகின்ற பொழுது ஒவ்வொரு நேரத்திலையும் பிரச்சனை வந்த மாதிரி இன்னைக்கும் பிரச்சனை வரும். பிரச்சனை வந்தா தான் நம்ம தௌஹீதை சொல்றோம்னு அர்த்தம், தெளிவாக சொல்றோம்னு அர்த்தம். புரியாம சொன்னோம்னு வைங்களேன், பிரச்சனைனா வராது. ஒரு ஆளை போய் சொல்றீங்க, ஒரு ஆள்கிட்ட போய் நீங்க வட்டி வாங்காதீங்க அப்படிங்கிறீங்க, அது புரியாத விதத்துல நீங்க சொல்றீங்க வட்டி அது நீங்க வாங்குறீங்க, என்ன செய்யறது, உங்களுடைய கஷ்டகாலம் என்ன செய்யறது அப்படின்னா உங்களை அடிக்கவா வரான், உங்களை மிதிப்பானா, உங்களை கிறுக்கம்பானா, உங்களை லூசும்பானா, உங்களுக்கு எதிராக வேற ஏதாவது வார்த்தை சொல்லுவானா? வட்டி அப்படின்னு இழுத்துட்டீங்கனாலேயே அப்படி இல்லை பாய், நீங்க வட்டி வாங்கிய பாய், இது ஹராமு, அல்லாஹ்வோடு போர் செய்யக்கூடிய அளவுக்கு பெரிய பாவம், நிரந்தரமா நரகத்துக்கு கொண்டு போயிரும் பாய், நீங்க விட்டுருங்க போட போ அப்படிமா. நீங்க முதல்லையும் வட்டி வாங்கக்கூடாதுன்னு சொன்னீங்க, இப்பவும் வட்டி வாங்கக்கூடாதுன்னு சொல்றீங்க. ரெண்டுக்குள்ள வேறுபாடு என்ன? ஒன்ன நேரடியாக சொல்லாம அப்படியே சுத்தி வளைஞ்சுட்டு சொன்னீங்க,
இன்னொன்னு நேரடியா சொன்னீங்க. அல்லாஹ் நேரடியா சொல்றது தான் அல்லாஹ் விரும்புகிறான். கூலு கவுலன் சதீதா, நீங்கள் நேரடியாக தெளிவாக சொல்லுங்கள், இப்படிதான் அல்லாஹ் சொல்றான். நீங்க தர்கா கூடாதுங்கிறீங்க. தர்கா கூடாதுங்கிற எப்படி சொல்லணும்? ஒரு ஆள் தர்கா காண்டி போறாரு, உங்களுடைய உறவுக்காரரு தெரிஞ்ச ஆளுன்னு வச்சுக்கிடுவோமே, போகக்கூடிய அவர்கிட்ட போய் எங்க போறீங்க? தர்காக்கா போறீங்க. தர்காவுக்கு போறீங்கன்னா அல்லாஹ்வுடைய சாபம் ஏற்படும், அதனால நீங்க போகாதீங்க. உண்டியல்ல காசு போடாதீங்க. ஏதாவது நேர்த்திக்கடன் கொண்டு போனீங்கன்னா அது தர்கால கொடுக்காதீங்க, ஏண்டையா தந்துருங்க. ஏழைகளுக்காவது அது பலனா இருக்கும். அதனால நீங்க போனீங்கன்னா இது பெரிய பாவம், நரகம், சிறுக்கு இப்படின்னு நேருக்கு நேராக அவர்கிட்ட நீங்க எடுத்து சொன்னீங்கன்னு வைங்களேன், அப்பவும் எதிர்ப்பு தான் வரும். வேலையை பார்த்து போ. நெருங்கிய சொந்தக்காரனா இருந்தா வைங்களேன், பலகாரன்னு சோட்டுல அடிச்சுட்டு போட, இதைத்தான் என்கிட்ட சொல்லக்கூடாது சொல்லியிருக்கணும்ல, திரும்ப திரும்ப ஏன்டா பேசுற அப்படின்னு கேட்காரு. இத இந்த தர்காவுக்கு போகக்கூடிய விதத்தை இப்படி சொல்லி பாருங்களேன். எங்க போறிய? எங்கேயோ தூரமா போற மாதிரி தெரியுத. சரி உங்க கொள்கை, ஆனா கூடாதுதான். நீங்க சொன்னா கேட்கவா போறியா? சரி போனா போயிட்டு வாங்களேன். இப்படின்னா என்ன செய்வாரு? சரி நல்ல பையன்பா, உங்களை பார்த்து நல்ல மனுஷன், நம்மகிட்ட பாய்க்காம பேசுறாருல, நல்ல மனுஷன், சூப்பர் மனுஷன் அப்படின்னு பாராட்டு கிடைக்கும். அல்லாட்ட கிடைக்குமா? அப்ப சொல்லக்கூடிய விதம் இருக்குத, அல்லாஹ் சொன்ன மாதிரி நேரடியாக தெளிவாக நீங்க சொல்லி பாருங்க. அப்பதான் போலீஸ் ஸ்டேஷன், அப்பதான் கேஸ், அப்பதான் பிரச்சனை, அப்பதான் தகராறு எல்லாமே ஏற்படும். என்னைக்கு நீங்க சுத்தி வளைச்சுக்கிட்டு நீங்க சொன்னீங்களோ, என்னைக்கு புறவாசல் வழியாக நீங்க சொன்னீங்களோ, அன்னைக்கு அதெல்லாம் நடக்காது. இதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் அழகாக சொல்லி காட்டுறாங்க. சஹீஹ் திருமதியில இடம்பெறுகின்ற ஒரு ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நபி தோழர்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இந்த உலகத்திலேயே ஏகத்துவத்தை சொன்னதற்காக வேண்டி, தௌஹீதை சொன்னதற்காக வேண்டி நிறைய கஷ்டங்களை, துன்பங்களை அனுபவித்தவர்கள் யார்? உச்சகட்டமாக தியாகம் செய்தவர்கள் யார் அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல் அன்பியா, நபிமார்கள் தான் உச்சகட்டமா துன்பங்களை அனுபவிச்சாங்க. ஏன் நம்மள மாதிரி சொல்ல மாட்டாங்கல்ல, எல்லாம் தெளிவாக நேரடியாக அப்படி நெத்தில அடிச்ச மாதிரி தெளிவாக சொல்லிடுவாங்கல்ல. அதனாலதான் கூடுதல் அடி நபிமார்களுக்கு, நிறைய அடி அவங்க தான் வாங்கினாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, சும்மா ஃபர்ஸ்ட் கிரேடு முதல் தரஜா அந்த நபிமார்கள், இரண்டாவது யாரு? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சும்மல் அன்பியா, இரண்டாவது அந்த நபிமார்கள் தான். முதல் அந்தஸ்து நபிமார்கள் தான், இரண்டாவது நபிமார்கள் தான். அதுக்கடுத்து சஹாபா கேட்கிறாங்க, அப்ப மூணாவது யார்? அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த நபிமார்களுடைய காலத்தில் வாழ்ந்த நபி தோழர்கள் இருந்திருப்பாங்கல்ல, ஒவ்வொரு நபிமாருடைய காலத்திலையும் நபி தோழர்கள் இருந்திருப்பாங்கல்ல, அந்த நபி தோழர்கள் அப்படிங்க. அதுக்கு அடுத்தது யார்? அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதற்கு அடுத்தவர்கள் யார் என்றால் ஒவ்வொரு மூமின் தான். அந்த மூமின்களுக்கும் எப்படி சோதனைகள் ஏற்படும் என்றால், எவ்வளவு கூடுதலான சோதனைகள் ஏற்படும் என்றால், ஒருவனுடைய உள்ளத்துல, ஒரு மூமினுடைய உள்ளத்துல ஈமான் என்பது அவனுடைய முதுகந்தண்ட அளவுக்கு இருக்கும் என்றால் அந்த அளவுக்கு சோதனை அனுபவிப்பான். ஒருத்தனுடைய உள்ளத்துல, ஒரு மூமினுடைய உள்ளத்துல ஈமான் சும்மா சாதாரணமா இருக்கும் என்றால் அந்த அளவுக்கு ஈமான் அனுபவிப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்ற இந்த செய்தி திருமதியில இந்த கருத்துல உள்ள ஹதீஸ்களை பார்க்கலாம். என்ன சொல்றாங்க? மிகப்பெரிய தியாகங்கள் அது சஹாபாக்கள், அதைவிட கூடுதலான தியாகங்கள் நபிமார்கள். இப்பமும் தியாகங்கள் செய்யலாம், அவருடைய ஈமானை பொறுத்து. ஈமான் முதுகந்தென்ற அளவுக்கு இருக்கும் என்றால் அந்த அளவுக்கு சோதனை வரும். ஈமான் லேசு மாசாக இருக்கும் என்றால், சாதாரண இருக்கும் என்றால் அந்த சோதனை குறைஞ்சிக்கிட்டே தான் போகும். இந்த ஹதீஸ அல்லாஹ்வுடைய தூதர் 1400 வருஷத்துக்கு முன்னால் சொன்னாங்களா இல்லையா? அவர்கள் வஹீயைத்தான் பேசினார்கள், உண்மையைத்தான் பேசினார்கள் என்பதை நாம ஒவ்வொரு ஆளும் இன்றைக்கு அனுபவபூர்வமாக உணரலாம். இந்த ஹதீஸ நீங்களும் உணரலாம், நானும் உணரலாம், தௌஹீதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆளும் உணரலாம். எப்படி உணரலாம்? இந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு அடிப்படையான விஷயம் என்ன? ஈமான் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு சோதனை. ஈமான் முதுகந்த அளவுக்கு வலிமையா இருக்கும் என்றால் அந்த அளவுக்கு வலிமையான சோதனை நீ சந்திப்ப அப்படிங்கிறாங்கல்ல. இப்ப நீங்க பாருங்க, ஒவ்வொரு ஆளும் உங்களுடைய குடும்பத்தை எடுங்க, உங்க தெருவை எடுங்க, உங்க ஜமாத்தை எடுங்க, உங்க ஊரை எடுங்க,
இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பா நீங்க வந்து பாருங்க. நீங்க அனுபவிச்ச அந்த கஷ்டமும் நீங்க சந்தித்த அந்த பிரச்சனைகளும் உங்களுடைய ஈமான பிரதிபலிக்கும். நாம சந்திச்சிருக்கிறோமே அந்த பிரச்சனை நம்முடைய ஈமான பிரதிபலிக்கும். நமக்கு எந்த அளவுக்கு ஈமான் இருக்குது, எந்த அளவுக்கு தௌஹீது ஆழமாக உள்ளத்துல பதிஞ்சு இருக்குது என்பதை அவ்வளவு அழுத்தம் திருத்தமாக சொல்லும். எப்படி நம்ம குடும்பத்துல ஒரு தீமை நடக்குது, ஃபாத்தியா ஓதுறாங்க வச்சுக்கிடுவோம், அல்லது தர்காவுக்கு போறாங்க, அல்லது இத மாதிரி ஏதாவது ஒரு அனாச்சாரமான காரியத்தை செய்யறாங்க. நாம என்ன செய்வோம், இது பிதாத்து, இது செய்யக்கூடாது, இது தப்பு அப்படின்னு வழங்கி வச்சிருக்கிறோம். அப்ப குடும்பத்தில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்வு நடந்ததுன்னா என்ன சொல்லுவோம் தெரியுமா? அம்மாட்ட போய் சொல்லுவோம், அம்மா இதை செய்யாத, அல்லது அண்ணன் சொல்லுவோம், அல்லது வாப்பாட்ட சொல்லுவோம், இதை செய்யாதீங்க அப்படிமா. போ உன் வேலையை பார்த்துட்டு போ. ரொம்ப சின்ன பையனா இருந்தா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? படிப்பு வேலையை பாடுறா, போய் புத்தகத்தை படி, ஸ்கூலுக்கு ஒழுங்கா போனியா, ஹோம்ஒர்க் ஒழுங்கா எழுதினியா, படிக்கிற வேலையை விட்டு போட்டு எனக்கே புத்திமதி சொல்றியா அப்படிங்கிற மாதிரி ஏறி பேசுவாங்க. கொஞ்சம் நல்ல நிலையில இருக்கிறாங்கன்னா அதுக்கு தக்கன பேசுவாங்க. இப்ப நீங்க இதை எடுத்து சொல்லிட்டே இருக்கிறீங்க. சில பேர் கேட்பாங்க. கேட்பது என்பதை விட அந்த கொள்கையில உறுதியாக இருப்பார்கள் என்றால் என்ன செய்வாங்க தெரியுமா? ஒண்ணு பாத்தியாவை ஓதுறதுல உறுதியா இருப்பாங்க, தர்காவுக்கு போறதுல உறுதியா இருப்பாங்க. உறுதியா இருக்கிறது மாத்திரம் இல்ல, உங்களை கொஞ்சம் கொஞ்சமா கரைச்சு அந்த கொள்கைக்கு வருவதற்கு என்னென்ன வழிமுறைகள் உண்டோ அத்தனையும் கையாளுவாங்க. என்ன சொல்லுவாங்க? எப்பா என்ன நீ மட்டும் பாத்தியா ஓதக்கூடாதுங்கிற, உங்க அத்தா ஓதுனாங்க தெரியுமா, அத்தாவுடைய அத்தா ஓதுனாங்க தெரியுமா, நம்ம ஊர் அசரத்து ஓதிட்டு இருக்காரு தெரியுமா, நீ மட்டும் என்ன புதுசா அப்படிமா. அதுக்கு நீங்க பதில் சொல்லிடுவீங்க. அதுக்கு அடுத்து ஒரு வாதம் வந்துடும். அடுத்து என்ன வாதம் வரும்? இங்க வா, இது உன் கொள்கைனா அது உன்னோடி வச்சுக்க, இது நான் ஓதத்தான் செய்வோம், இதுக்கு போய் நீ தடுக்கலாம் கூடாது, நீனும் கலந்துக்க அப்படிம்பாங்க. இல்ல நான் கலந்துக்கிட மாட்டேன், நீங்க ஓதனா ஓதுங்க, நான் வீட்டில் இருக்க மாட்டேன் இப்படின்னு சொல்லும் போதுதான் இதுவரையும் பிரச்சனை கிடையாது. இப்படி சொல்லும் போதுதான் ஒவ்வொரு பிரச்சனையா வரும். பாத்தியா ஓதனா நீ வீட்டில் இருக்க மாட்டியோ, வரதட்சணை வாங்கினா அந்த கல்யாணத்தை கலந்துக்கிட மாட்டியோ, உன் அக்காவுக்கு தானடா, உன் தங்கச்சிக்கு தானே, நீ வேணா வரதட்சணை வாங்காம இருக்கலாம், உன் தங்கச்சி எவனா ஓசி கட்டுதானா, உன் அக்காவை எவனா ஓசி கட்டுதானா, உன் பிள்ளைக்கு எவனா வரதட்சணை இல்லாம மாப்பிள்ள வந்து கட்டுதானா, நீ மட்டும் தாண்டா வீராப்பு பேசுற இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா வருமா. அதையும் தாண்டி வரதட்சணை எல்லாம் கூடாது, பாத்தியாலாம் கூடாது அப்படிம்பீங்க. அப்பதான் அடுத்த ஒரு ஆயுதத்தை போடுவாங்க. என்ன ஆயுதம்? ஒண்ணுமே வழி இல்லையா, உட்கார்ந்து அழுகுவான். நான் உன்னை இதுக்காடா பெத்தேன், எப்படி எல்லாம் உன்னை பெத்தன் தெரியுதாடா, உன்னை எப்படி எல்லாம் வளர்த்தன் தெரியுமாடா இப்படின்னு அங்க 2 சொட்டு கண்ணீர் வந்த உடனே இவனுக்கு மாலை மாலையா கண்ணீர் வரும். 2 சொட்டு கண்ணீர் தாங்க நம்ம ஈமான கலைக்கிறதுக்கு. உம்மாவுடைய அல்லது பொண்டாட்டியுடைய அக்காவுடைய தங்கச்சியுடைய 2 சொட்டு கண்ணீர் பெய்யும். உடனே இல்லம்மா என்ன செய்யம்மா, இதெல்லாம் தப்பு தப்பு தாண்டா, யாரா கேக்கா, நீ எல்லாம் இப்படி சொன்ன நான் எப்படா அப்படின்னு. சரிம்மா சரிம்மா பாத்துக்கிடுவோம். கொஞ்சம் பேர் இந்த 2 கண்ணீர்லயே ஜமாத்த விட்டே போனவன்னா உண்டு. இந்த 2 கண்ணீர்ல ஜமாத்த விட்டு போன ஆட்கள்னா உண்டு. சரி, இதையும் தாண்டி உம்மா கண்ணீர் வடிக்கிறா, அக்கா கண்ணீர் வடிக்கிறா, மாமிக்காரி கண்ணீர் வடிக்கிறா, வீட்டுல உள்ள பொம்பளைங்க எல்லாரும் கண்ணீர் வடிச்சாச்சு. நீ கண்ணீர் வடிச்சாலும் நான் இந்த தீமையில பங்கு பெற மாட்டேன், இந்த பாத்தியாவில் இந்த மௌலூதுல இந்த திருமண விஷயத்துல வரதட்சணை விஷயத்துல நான் பங்கு பெற மாட்டேன் அப்படின்னு உடனே அத்தாக்கார் வருவார். போடா வீட்டை விட்டு வெளியே, உனக்கு சொத்தும் கிடையாது ஒண்ணும் கிடையாது, போ வெளியே அப்படிம்பார். இவன் பாப்பான், ஆஹா நம்ம ஒண்ணுமே இல்லாம வெளியில போய் என்னடா செய்யறது, ஒரு கடையில கூட போய் நின்று சாய ஆத்த தெரியாத, டீ காபி கூட வாங்க தெரியாத, நம்ம வெளியே போனா அத்தை விரட்டிடுவார, சொத்து இல்லாம போனா என்ன செய்யறது அப்படின்னு அவர் அந்த ஆயுதத்தை தூக்கி போட்ட உடனே அதுல கொஞ்சம் பேர் மயங்கிருவான். என்ன இது உடனே மாட்ட வர்றது, நான் சொல்லிட்டேன் அத்தா சொத்து இல்லைங்கிறதா, வீட்டை விட்டு வெளியே போங்கிறதா, புள்ளதான சொல்லக்கூடாதா, அவர் வாங்கலாம் வாங்கிட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லி அப்படியே பல்ட்டி அடிச்சுட்டு அப்படியே போயிடலாம். இத மாதிரி ஆட்களையும் இந்த ஜமாத்துல இருந்து வெளியேறின ஆட்கள் இப்படிப்பட்ட வரலாறுகளை நீங்க பார்க்கலாம். இதெல்லாம் என்ன தெரியுதா, நபிமாருடைய காலகட்டத்தில் வேற மாதிரி சோதனை என்றால் வல்ல அல்லாஹ் நம்மளுக்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனை எல்லாம் தாரான். என்ன சோதனை? உம்மாவுடைய கண்ணீர் அது ஒரு சோதனை,
அக்காளுடைய கண்ணீர் அது ஒரு சோதனை, அண்ணன் தம்பியுடைய டார்ச்சர் அது ஒரு சோதனை, தகப்பனாருடைய டார்ச்சர் அது ஒரு சோதனை. இப்படி ஒவ்வொரு சோதனையா தந்து உன்னுடைய ஈமானை இறைவன் சோதிக்கிறான். நம்மள்ட்ட ஈமான் எந்த அளவுக்கு இருக்குது, முதுகந்த அளவுக்கு வலிமையா இருக்குதா இல்லன்னா லேசா இருக்குதா? இத நான் சொல்லல, படைத்த ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அம் ஹசிபுத்தும் அன் ததுகுலுல் ஜன்னா, நீங்க என்ன சாதாரணமாக சர்வசாதாரணமாக சொர்க்கத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுக்கு என்னென்ன சோதனைகள் ஏற்பட்டதோ அந்த சோதனைகள் நீங்கள் அடையாமல், அது எதுவுமே செய்யாம, எந்த கஷ்டத்தையும் அடையாம அப்படியே நீங்க சொர்க்கத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இன்னொரு இடத்துல அல்லாஹ் கேட்கிறான், ஹசிபன் நாசு அய்யுத்ரகு அய்யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். என்னப்பா மக்கள் எல்லாம் நினைக்கிறாங்களா, இவங்களெல்லாம் ஏதோ கலிமா சொன்ன உடனே லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்ன உடனே கொஞ்சம் கூட சோதிக்கப்படாம, துன்பத்தை அனுபவிக்காம, கஷ்டத்தை பார்க்காம, கஷ்டத்தை சுவைக்காம அப்படியே சொர்க்கத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா? படைத்த ரப்புல் ஆலமீன் கேட்கிறான். எந்த ரப்புல் ஆலமீன்? யாரு லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லிவிட்டானோ அவன் சொர்க்கத்துக்கு போய் விடுவான் என்று நபி அவர்கள் மூலமாக வஹீல நமக்கு சொன்னானோ அந்த இறைவன் தான் சொல்றான், நாங்க ஈமான் கொண்டுட்டோம், நாங்க நம்பிக்கை கொண்டுட்டோம், நாங்க கலிமா சொல்லிட்டோம் என்று சொன்ன உடனே அவர்கள் சோதனை செய்யப்படாமல் சொர்க்கத்துக்கு போயிடலாம் என்று அவங்க நினைக்கிறாங்களா? அல்லாஹ் கேட்கிறான், அவன் போயிட முடியுமா? லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொன்ன உடனே போயிடலாமா? அந்த லா இலாஹா இல்லல்லாஹ் எப்படி நீ சொன்ன, எந்த நிலையில நீ சொன்ன? துன்பம் வரும்போது அந்த லா இலாஹா இல்லல்லாஹ்ல உறுதியா இருந்தியா? கஷ்டம் வரும்போது லா இலாஹா இல்லல்லாஹ்ல உறுதியா இருந்தியா? ஒரு அனாச்சாரங்கள் தீமைகள் நடக்கின்ற பொழுது லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ல நீ உறுதியா இருந்தியா? அப்ப இதத்தான் அல்லாஹ் பார்க்கறான். இத அல்லாஹ் பார்த்துக்கிட்டு உனக்கு ஈமான் எந்த அளவுக்கு உறுதியா இருக்குதோ அந்த அளவுக்கு சொர்க்கம், அந்த அளவுக்கு நன்மை, அந்த அளவுக்கு உனக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற அந்த உயர்வான சொர்க்கம் உனக்கு கிடைக்குது. இதுதான் இப்ப நாம என்ன கேட்டகரியில இருக்கோம். ஒவ்வொரு சோதனைகளையும் குடும்பத்தில் சந்திக்கிறோமே, அல்லது தெருக்களை சந்திக்கிறோமே, அல்லது ஊர்களை சந்திக்கிறோமே, நம்முடைய ஈமான் என்ன? இத மாதிரி பிரச்சனை வந்த உடனே தோழலாமா? இத மாதிரி கஷ்டங்கள் வந்த உடனே இந்த ஜமாத்தே தேவையில்லை, இந்த கொள்கையே தேவையில்லை, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு என்று நாம போகலாமா? இதுதான் கேள்வி. இது வீட்டுல சந்திக்கக்கூடிய பிரச்சனை. தெருவுல வந்தீங்கன்னு வைங்களேன், அக்கம் பக்கத்துக்காரனா நக்கல் அடிப்பான், கிண்டல் அடிப்பான், யோக்கியம் போறான், பெரிய ஆளு அப்படிம்பா, இத மாதிரி கிண்டல் அடிப்பான். நிறைய பேர் நம்மளுக்கு பின்னால புறம் பேசுவான், பித்ராக்கள் பேசுவான், கொஞ்சம் நெஞ்சம் பேச மாட்டான். எல்லா விவகாரமும் நம்மளை பத்தி தான், நம்மளை சுத்தியே தான் பேசிக்கிட்டே இருப்பான். இதையும் தாண்டி நீ தெருல ஒரு மீட்டிங் போடுறியா, உன் வீட்டுல ஒரு பெண்கள் பையனு அல்லது வேற ஏதாவது நிகழ்ச்சியை நீ நடத்துறியா, போலீஸ் ஸ்டேஷன் போவான், வா போலீஸ் ஸ்டேஷன் இழுத்துட்டு வா அப்படிமா. நம்ம ஆளு ஒரு நேரத்தில் போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்கு பயந்தோம். இன்னைக்கும் சில பேர் பயப்படத்தான் செய்யறோம். போலீஸ்காரன் நம்மளை அடிச்சுட்டா, நம்மளை ஏதாவது உள்ளதுக்கு வச்சுட்டா ஏன் பயப்படுற? ஒரு நாள் உள்ள இருந்தாலும் அல்லது ஒரு வருடம் உள்ள இருந்தாலும் அல்லாஹ் அதுக்கு பதிலா சொர்க்கத்திலே தான் வரா. ஓமா துகத்திமு லி அன்ஃபுசிக்கும் மின் கைரின் தஜிதுஹு இன்தல்லாஹ். இறைவனுக்காக வேண்டி நீங்கள் எந்த தியாகத்தை நீங்கள் செய்தாலும், எந்த நன்மையை நீங்க செய்தாலும் மறுமையில நீங்கள் அதை பெற்றுக் கொள்வீர்கள் என்று படைத்த ரப்புல் ஆலமீன் நமக்கு அவன் வாக்குறுதி தரலையா? அட்வான்ஸா சொல்றானே. நீ ஒரு தடவை போலீஸ் ஸ்டேஷன் போறியா, தௌஹீதுக்காக, திருடனுக்காக வேண்டி இல்ல, பொம்பளை கேஸுக்காக வேண்டி இல்ல, வேற அக்கிரமம் செய்யறதுக்காக வேண்டி இல்ல, அநியாயத்தை எதிர்த்து அக்கிரமத்தை எதிர்த்து நீ போனிய, தௌஹீதுக்காக வேண்டி நீ போனிய, இத அல்லாஹ் ரெக்கார்டு பண்ணி வைக்கிறான். இத அல்லாஹ் அப்படியே எடுத்து வைக்கிறான். மறுமையில கேட்பான், அச்சம்பது போலீஸ் ஸ்டேஷன் போனியா, செங்கோட்டை போலீஸ் ஸ்டேஷன் போனியா, தென்காசி போலீஸ் ஸ்டேஷன் போனியா, கடைநல்லூர் போலீஸ் ஸ்டேஷன் போனியா, இன்னும் இருக்கிறாங்க என்ன எடுத்துட்டு போ. எத்தனை தடவை நீ அலைஞ்ச, எத்தனை தடவை கோர்ட்டுக்கு போன? இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு அற்ப விஷயம். ஜெயில போட்டாலும் சரி அல்லது தூக்கு மேடையில போட்டாலும் சரி, இது எல்லாம் அற்ப விஷயம் தான். மூசா நபியுடைய வரலாறு நம்ம தெரியலையா? ஏகத்துவத்துக்காக வேண்டி உயிரை நீத்த தியாகிகள், தௌஹீதுக்காக வேண்டி கொள்கைக்காக வேண்டி அவர்கள் தங்களுடைய குருதிகளை கொடுத்தார்களே என்ற வரலாறுகள், மூசா நபியுடைய வரலாறு அல்லாஹ் திருக்குறான்ல இன்னைக்கும் எதுக்கு சொல்லித்தாரா? அவர்களும் இதே மாதிரி விவாதத்துக்கு போனாங்களே, ஃபிரௌன் சொன்னா இந்த மூசா தான் சூனியக்காரன், அவர் ஏதாவது சூனியத்தை செஞ்சிருவாரு,
சூனியத்தை செய்து உங்களை அவர் ஏமாத்துகிறார் என்று மக்களுக்கு மத்தியில் அவன் பிரச்சாரம் பண்ணான். பிரச்சாரம் ஈடுபடவும் செய்கிறது. ஃபிரௌனுடைய பிரச்சாரம் ஈடுபடுது, மூசா நபியுடைய பிரச்சாரம் ஈடுபடல. மூசா நபி சூனியக்காரர் என்ற அடிப்படையிலேயே அவர்கள் சித்தரிக்கப்படுகிறார்கள், மோசடிக்காரர் என்ற அடிப்படையில் அவர்கள் சித்தரிக்கப்படுகிறார்கள். ஃபிரௌனுடைய வாதம் ஈடுபடுகிறது. அதனால அவன் சொல்றான், வச்சுக்கிடுவோம், விவாதத்தை வச்சுக்கிடுவோம், ஒரு போட்டியை வச்சுக்கிடுவோம். இங்க மூசா நபி, இங்க என்னுடைய பட அப்படின்னு அவன் சொல்றான். சூனியம் செய்யக்கூடியவர்கள், மந்திரவாதிகள் எல்லாத்தையும் ஒரு பக்கத்துல திரட்டுதான். இந்த சைடுல மூசா நபி மட்டும் தன்னந்தனியா நிக்கிறாங்க. மூசா நபி தனியாளாக, மெஜாரிட்டியாக ஃபிரௌனுடைய ஆட்கள், அசத்தியவாதிகள் இப்படிதான் நிக்கிறாங்க. இன்னைக்கும் இந்த காட்சி சில ஊர்களில் பார்க்கலாம், எல்லா ஊர்லயும் பார்க்க முடியாது. தன்னந்தனியா ஒருத்தன் கொள்கையை சொல்லுவான், ஊரே திரண்டு நிற்கும். இவன் மட்டும் நிற்பான், ஊரே திரண்டு அடிக்கும். அது 30 வருஷமா பார்க்கிறோம். இப்பவும் சில ஊர்களில் பார்க்க முடியுது. இதே மாதிரி மூசா நபியுடைய காலத்துல அவர் தனியா நிக்கிறாரு, பாக்கி உள்ள மக்கள் ஃபிரௌனுக்கு பின்னணியில அத்தனை பேர் நிக்கிறாங்க. போட்டி நடக்க போகுது. நடக்கக்கூடிய அந்த நேரத்தில் மூசா நபி அவர்கள் அவங்கள்ட்ட சொல்றாங்க, நீங்களே போடுங்கப்பா, உங்களுடைய வித்தைகளை நீங்க காட்டுங்க, உங்களுடைய என்னென்ன செல்வாக்கு இருக்குதோ அதையெல்லாம் காட்டுங்க அப்படின்னு உடனே அவங்க போடுறாங்க. அது பாம்பு மாதிரி காட்சி அளிக்கிறது. மூசா நபிக்கு அல்லாஹ் சொல்றான், வாழ்க்கை அசாக்க நபிய உன்னுடைய அந்த கம்பை நீங்க போடுங்க. அப்படி போட்ட உடனே அது பயங்கர சீரக்கூடிய பாம்பாக வந்து அவங்க காட்டினாங்களே அந்த வித்தை எல்லாத்தையும் முழுங்கிடுது. அப்ப மூசா நபி அவங்க ஜெயிக்கிறாங்க. மூசா நபி செய்யக்கூடியதால் உண்மை அப்படின்னு விளங்கிட்டு அங்க வந்தாங்கல்ல, வித்தை காட்ட வந்தாங்களே, மூசா நபி எதிர்க்கிறது வந்தாங்களே, அவங்க சொல்றாங்க, ஆமந்து பி ரப்பி மூசா, மூசாவுடைய இறைவனை நாங்கள் ஈமான் கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சபையில நடக்குது. சபையில நடந்தா கேவலம் யாருக்கு? மூசா நபி தோத்தாலும் மூசா நபி கேவலம் கிடையாது, மூசா நபி ஜெயிச்சாலும் மூசா நபிக்கு ஜெயிப்பு கிடையாது. அவங்க வெற்றி பெற்றாலும் சொல்ல முடியாது. இறைவன்ல வெற்றி பெறுகிறான், அல்லாஹ்ல வெற்றி பெறுகிறான். மூசா நபிக்கு என்ன ஆற்றல் இருக்குது? சுயமாக அவங்க எதுவுமே செய்ய முடியாதுல்ல. அப்ப இந்த அடிப்படையில் தோத்தாலும் ஜெயித்தாலும் அது மூசா நபியை சாராது, அல்லாஹ்வை சாரும். ஆனா இந்த சைடுல வந்து தோத்தாலும் ஜெயித்தாலும் ஃபிரௌனை சாரும். அப்ப ஃபிரௌன் தோத்து போயிட்டான். மக்களுக்கு மத்தியில ஒரு சராசரி ஒரு மனிதனுக்கு முன்னால அவன் பார்வையில மூசா நபி நபி இல்லையே, சராசரி மனுஷன் தான் நினைக்கிறான். அப்ப மூசா நபிக்கு முன்னால தோத்த உடனே அவனுக்கு கடுமையான ஆக்ரோஷம், கடுமையான கோபம் வருது. உடனே அந்த நேரத்தில் இஸ்லாத்துக்கு வந்து அவங்கள பார்த்து சொன்னா, நீ முதல்ல விட்டு, நான் உங்களுக்கு அனுமதி தருவதற்கு முன்னால நீங்க இப்ராஹிம் அந்த மூசா நபி நீங்க ஏத்துக்கிடுவீங்களோ, கடவுளை நீங்க ஏத்துக்கிடுவீங்களோ, நீ உடல அப்படின்னு சொன்னாச்சுன்னா உங்களுடைய மாறுகால் மாறுகையை நான் வெட்டுவேன், வலது காய் வலது கால், இடது கை இடது கால், இப்படி நான் வெட்டுவேன் அப்படின்னா. அப்பதான் அந்த மக்கள் சொன்னாங்க. அந்த நேரத்தில் இஸ்லாத்துக்கு வந்தவங்க, அதற்கு முன்னால் வரையிலையும் ஃபிரௌன் தான் கடவுள் என்று நினைத்துக் கொண்டிருந்தவர்கள், மூசா நபி ஒரு போலியானவர் என்று அவர் நினைத்துக் கொண்டிருந்தவர்கள், மூசா நபி ஒரு பித்தலாட்டுக்காரர் என்று நினைத்துக் கொண்ட அவர்கள் இப்ப சத்தியத்தை விளங்கின உடனே மூசா நபி இறை தூதர் தான் என்று புரிந்த உடனே இஸ்லாத்துக்கு வந்தாங்களே. வந்த உடனே ஃபிரௌனை எடுத்து பேசுறாங்க. வந்த உடனே ஃபிரௌனை எடுத்து பேசுறாங்க. லா வை போட இன்னமா தக்லிஃபி ஹாதிஹில் ஹயாத்து துன்யா, நீ உன்னுடைய தீர்ப்பெல்லாம் இந்த உலகத்துல தான். நீ என் மார்கை வாங்கலாம், மார்கால் வாங்கலாம், எங்களுடைய தலையை நீ வெட்டலாம், கொலை செய்யலாம், அதெல்லாம் எங்க? இந்த உலகத்துல. மறுமையில நடக்குமா? மஹ்ஷர்ல நடக்குமா? அந்த மஹ்ஷர் மைதானத்துல மாலிக்குல் முல்காக இருப்பான, ஆட்சியாளருக்கெல்லாம் மகா மேலான ஆட்சியாளனா இருப்பான, அந்த ஆட்சியாளனுக்கு முன்னால, அந்த அதிபதிக்கு முன்னால உன்னுடைய தீர்ப்பு என்பது என்னுடைய கால் தூசிக்கு சமம். பேசுனாங்களா இல்லையா? ஒரு ஃபிரௌனை எதிர்த்து, ஒரு ஆட்சியாளனை எதிர்த்து, ஒரு கொடுங்கோலன் மன்னனை எதிர்த்து, இன்றைய வரலாறுல சொல்வதாக இருந்தால் ஹிட்லரை விட 1000 ஹிட்லருக்கு சமம். அந்த ஹிட்லரை எதிர்த்து, அந்த ஃபிரௌனை எதிர்த்து அவங்க பேசினாங்களா இல்லையா? எது பேச வச்சுச்சு? இந்த ஏகத்துவம் தான், கொள்கையில கொண்ட அந்த உறுதி தான். இந்த உலகத்துல வந்து நமக்கு தோல்வி என்பதெல்லாம் கிடையாது, மறுமையில ஏற்படுகின்ற அந்த தோல்விதான் உண்மையான தோல்வி. அதுல ஜெயிக்கணும், மறுமையில ஜெயிக்கணும் என்ற அடிப்படையில் அவர்கள் நினைத்துக் கொண்டதனால், புரிந்து கொண்டதனாலதான் இவ்வளவு வீரதீரமாக அவர்களால் இருந்த முடிந்தது. ஏகத்துவத்தை உயிர் மூச்சாக கொண்டார்கள், யாருக்கும் பயப்படல. சஹாபாக்கள் மாத்திரம் என்ன, அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்தில் எத்தனையோ வரலாறுகளை நாம தெரிஞ்சிருக்கிறோமே.
அத்தனை வரலாறுகளையும் நீங்க எடுத்து பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மாத்திரத்திலேயே அவங்க உயிரை கொடுக்கறாங்க. ஆச்சரியமா இருக்குது. எப்படி கொடுக்க முடியுது? எப்படி உயிரை? அப்படி நீங்க உயிரை எடுத்துக்கிடுங்க போங்க அப்படிங்கிறாங்க. போய் சாகுறாங்களே, கண்ணு முன்னால அந்த தலை எடுக்கப்படுகிறது தெரியுது, உடனே தலையை கொடுக்கறாங்களே, எப்படி முடிந்தது? ஏகத்துவத்தை உயிர் மூச்சாக எடுத்ததுனாலதான். இந்த உலகம் எங்களுக்கு பெருசு இல்ல, மர்மதான் எங்களுக்கு பெருசு என்று அவர்கள் எடுத்துக்கொண்டதின் காரணத்தினாலதான் இவ்வளவு பெரிய தியாகத்தை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் செய்ய முடியுது. இப்ப நம்முடைய வாரம் என்ன? இத மாதிரி சோதனைகள் வரும், இத மாதிரி பிரச்சனைகள் வரும், இந்த மாதிரி சங்கடங்கள் வரும். தௌஹீதை சொல்லும் போதுதான் கடுமையான நெருக்கடி வரும். நீங்கள் வட்டி வாங்கும் போது இந்த நெருக்கடி வராது, வரதட்சணை வாங்கும் போது இந்த நெருக்கடி வராது. மௌலூது ஃபாத்தியாவை நீங்க ஓதும் போது இந்த நெருக்கடி வராது. மௌலூது ஃபாத்தியா ஓதுறதுக்காக எவனா ஜெயிலுக்கு போயிருக்கானா? வரதட்சணை வாங்குறதுக்காக எவனா ஜெயிலுக்கு போயிருக்கானா? ஆனா வட்டி வாங்கினதுக்காக எவனா ஜெயிலுக்கு போயிருக்கானா? கொஞ்சம் வரலாறு அப்படியே அந்த சைடு வரலாறு நீங்க திருப்பி பாருங்க. ஆனா அநியாயம் பண்றான், அவன் ஜெயிலுக்கு போக மாட்டேங்கிறான். ஒவ்வொரு பிள்ளையா வந்து கெடுத்துக்கிட்டு அலைகிறான், அவன் ஜெயிலுக்கு போக மாட்டேங்கிறான். எத்தனையோ பொம்பளை குற்றச்சாட்டு வருது, அவன் தெருல மாப்பிள்ளை மாதிரி போறான். இன்னும் சொல்ல போனா அவனுக்கு தான் பெரிய மரியாதை. நிறைய வட்டி வாங்கினா அவனுக்கு பெரிய மரியாதை. அடுத்தவன் காசு எல்லாம் கொள்ள அடிச்சானா அவனுக்கு பெரிய மரியாதை. அவன் தான் பேப்பர்ல செய்தி, அவனுடைய செய்தி பெருசா வருது. இதுதான் உலகத்துல பாக்குறோம். எவன் அக்கிரமம் பண்றானோ அவன் எல்லாம் பெரிய மரியாதையில இருக்கிறான். நம்மள மாதிரி ஆக்கலாம் உலகத்துல மரியாதை இல்லை. உங்களை பார்த்த உடனே ஏளனமா பார்ப்பான். ஒருத்தன் வரான் பாரு பைத்தியக்காரன் அப்படிங்கிறான். நம்மள பார்த்தோம் வாழ தெரியாமப்பா, பொழைக்க தெரியாதவங்க எல்லாரும் எப்படி பொழைக்கிறான், இவனை பாரு அல்ல அல்லான்ட்டு போறான். தௌஹீத் அதான் சோறு கொடுக்குது கேக்குறானா? உனக்கு தௌஹீதாடா சோறு தருது? போய் உலடா, வட்டி வாங்க எல்லாம் அது பாத்துக்கிடுவோம், பின்னால பாத்துக்கிடுவோம். வரதட்சணை வாங்கினா அது என்ன இப்பமா உன் கழுத்தையா நெரிக்குது? எத்தனை கேள்வி வருது. அப்ப நம்மளை பார்த்து இத்தனை வார்த்தையினால நம்மளை தான் கிண்டல் பண்றான். வட்டி வாங்குறவனை பார்த்து வட்டி மாசம் போறான் எவனும் சொல்ல மாட்டான். தண்ணி வண்டி போறான் எவனும் சொல்ல மாட்டான். ஒரு பொம்பளை பொறிக்கு போறான் அப்படின்னா கூட கூட்டுக்குள்ளான்னு சொல்லுவான். அவன் காது கேட்கக்கூடாது. நம்ம போனா தான் நம்ம காது பட பேசுவான். நம்மளைத்தான் மேடை போட்டும் திட்டுவான். வேற எவனையா இப்படி திட்டி இருக்கிறானா? வேற எவனையா இப்படி பேசி இருக்கிறானா? ஏன்? அவர்களுக்கு இதுதான் சொர்க்கம். அது விளங்கிக்கிறங்க. நம்மளுக்கு இதுதான் ஒரு சிறைச்சாலை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் அற்புதமான உதாரணமாக நமக்கு சொல்லி தருகிறார்கள். அத்துன்யா சிஜ்னுல் மூமினின் வ ஜன்னத்துல் காஃபிரின். இந்த உலகம் என்பது நமக்கு சிறைச்சாலை. கஷ்டம்தான், எதை சொன்னாலும் நம்மளுக்கு பிரச்சனை தான். குர்ஆன் ஹதீஸ நம்முடைய வாழ்வியல் எல்லா விஷயத்துக்கும் எடுத்துக்கொள்கின்ற பொழுது நமக்கு பிரச்சனை தான் வரும். அது சிறைச்சாலை தான். இங்க திரும்பினாலும் பிரச்சனை, அங்க திரும்பினாலும் பிரச்சனை, அங்க போனாலும் பிரச்சனை, இங்க வந்தாலும் பிரச்சனை, எல்லாம் பிரச்சனை தான். ஆனா அவனை நீங்க பாருங்க, அவனுக்கு சொர்க்கம். ரசூல் அப்படிதான் சொல்றான், அவனுக்கு சொர்க்கம் தாப்பா. அவன் நல்லா தான் இருப்பான். அவன் வட்டி வாங்கினாலும் நல்லா வாழ்வான். அவனுக்கு எந்த நோயும் வராது. நம்ம பார்ப்போம், நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு போய் இப்படிப்பட்ட ஒரு நோய் வந்துருச்சு. அவன் இவ்வளவு வாங்குறான், அவனுக்கு ஒரு நோயும் வரமாட்டேங்குது. அவனுக்கு இல்லடா வரணும். நம்ம மனசு அப்படிலாம் சொல்லும். அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? உனக்கு தான் நோயை தருவேன், உனக்கு தலைவலியை தருவேன், உனக்கு காலை நொண்டி ஆக்குவேன், உனக்கு ஹார்ட் அந்த பிரச்சனையை கொண்டு வருவேன், உனக்கு ஹார்ட்ல உள்ள ஒரு ஓட்ட உள்ள ஒரு குழந்தையை தான் தருவேன். இப்படித்தான் தருவேன். நீ அதுல வச்சு எப்படி நடக்கிற ஒன்னு சோதிக்க தர்றேன். மறுமையில எல்லா விதத்திலையும் நன்மையை தந்துருவேன். அவனுக்கு அப்படி இல்ல, எல்லாத்தையும் வாரி வாரி உலகத்துல கொடுத்துட்டு மறுமையில நரகத்துல போட்டுருவேன். எது தேவை? மறுமையில் உள்ள அந்த நரகம் தேவையா, உலகத்தில் உள்ள இந்த சிறைச்சாலை தேவையா? இதுதான் ரசூலா கேட்கிறாங்க. அல்லாஹ் இதுதான் கேட்கிறான். உனக்கு சிறைச்சாலை தேவையா? தௌஹீதுல இரு, பிரச்சனை சந்தி. உனக்கு மறுமையில உனக்கு நரகம் தேவையா? எப்படினாலும் நீ வாழ்ந்துருப்போம். எப்படி? யாரு கேட்கா? இந்த உலகத்துல, அது இந்த நாட்டுல என்ன செஞ்சாலும் யாரு கேள்வி இருக்குது? என்ன செய்ய முடியுது? எவனத்தையாவது அபகரிச்சுட்டு போறான், எவனையாவது ஆட்டையே போட்டு போறான். என்ன நம்ம நிலத்தை கொடுத்துட்டு கோர்ட்டும் கேஸும் அலைஞ்சு நம்ம மண்ணோடு மண்ணா பெறுவோம். கோர்ட்ல கேஸ் மட்டும் நிலைவில் இருக்கும். அதுதானே நாட்டு நடைமுறை. அப்படித்தானே? நாம உழைச்சு சம்பாதிச்சு வாங்குற ஒரு நிலம் எவனா ஒருத்தன் சுருட்டிட்டு போயிருவான், நம்மளுக்கு நியாயமா தீர்வு கிடைக்காது. அதுதான் இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய நல்லா இருக்கிறான். நாம அப்படித்தான் போறோம். அப்ப இதனால என்ன? நல்லவர்களுக்கு சிறைச்சாலை தான், கெட்டவர்களுக்கு நல்ல நிலை தான் இருக்கும். இது உலகத்துல இப்படித்தான் நல்லா வச்சிருக்கிறான். அதனால பிரச்சனைகள் வருகின்ற பொழுது, கஷ்டங்கள் வருகின்ற பொழுது, சங்கடங்கள் வருகின்ற பொழுது, எதை இருந்தாலும் இறைவனுக்காக வேண்டி நாம வாழணும், அல்லாவுக்காக வேண்டி வாழணும்.
இறைவனுக்காண்டி நம்ம வாழ்ந்தால் உலகத்தில் சில சில பிரச்சனைகள் வந்தாலும் மறுமையில அல்லாஹ் நிம்மதியான அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற அந்த சொர்க்கத்தை தருவான் என்ற அந்த நம்பிக்கையோடு வாழணும். அதுதான் நமக்கு உயிர் மூச்சாக இருக்கணும். இந்த பிரச்சனைகள் உயிர் மூச்சா இருக்கக்கூடாது. வரதட்சணை கல்யாணம் அப்படின்னாலேயே நிறைய பேர் இன்னைக்கும் ஜமாத்தோட்டு கொஞ்சம் வெளியே போயிடும். ஜமாத்துல சட்டம் போட்டு வச்சிருக்கிறோம், எளிமையாக நடத்தணும், அது மண்டபத்தில் நீங்க நடத்தாதீங்க அப்படின்னா நம்ம ஆட்கள் மண்டபத்தில் நடத்தினா தான் என்ன, 1000 பேருக்கு சோறு வச்சா தான் என்ன, சீரியல் செட்டு போட்டா தான் என்ன, லட்சம் பேருக்கு சாப்பாடு கொடுத்தா என்ன, ஹராமா விளக்கம். இப்ப இதுல ஒரு நன்மையை நாடி ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை நிலைநாட்டுவதற்காக வேண்டி நாம இப்படி ஒரு சட்டம் போட்டா ஹதீஸை மீறணுமா அல்லது ஹதீஸின் அடிப்படையில் நடக்கணுமா? ஒரு மூமின் எதை எடுக்கணும்? நிறைய இந்த மாதிரி கேள்விகள். அதே மாதிரி வரதட்சணை கல்யாணம், பொண்ணு வீட்டு விருந்துன்னா முதல்ல நம்ம தான் போய் நிக்கிறோம். எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன், சில ஆட்கள் நம்ம ஜமாத்திலையும் இன்றைக்கும் பட்னம் நடந்து வீட்டுல திரும்ப நடக்கும், வரதட்சணை கல்யாணம் நடக்கும். அதுக்காக வேண்டி பட்னம் நடக்கக்கூடிய இளைஞர்களும் ஆட்களும் நம்மள்ட்ட இருக்கிறாங்க. அதே நேரத்தில் அக்கம் பக்கத்துல இப்படி நடந்துருச்சு அப்படின்னோட முதல்ல நம்ம மாமல்ல மச்சான்ல அந்த கல்யாணத்துக்கு போலனா ஏதாவது குறை சொல்லுவான, இப்படி மறுமையில அல்லாஹ் பிடிச்சா என்ன செய்வான்? மறுமையில அல்லாஹ் குறை சொன்னா என்ன செய்ய முடியும்? மச்சான் குறை சொன்னது உலகத்தோடு போயிரும், மாப்பிள்ள குறை சொன்னது உலகத்தோடு போயிரும். மறுமையில அல்லாஹ் குறை சொன்னா நீ ஏன்டா அந்த கல்யாணத்துக்கு போன என்று அல்லாஹ் கேட்டா அந்த குறைக்கு என்ன பதில் சொல்ல போற? அதனால இத மாதிரி பிரச்சனைகள் வந்தாலும் இறைவனுக்காக வேண்டி வாழ்வோம், அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழ்வோம், தௌஹீதுக்காக வேண்டி வாழ்வோம். இதுதான் உலகத்துக்கும் மறுமையிலையும் நமக்கு ஒரு வெற்றியை தரும் என்று நாம புரிந்து கொள்ளணும். வல்ல அல்லாஹ் நம்ம கேட்டதின் அடிப்படையில் வாழ அவன் அருள் செய்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹ்